மனித உடலின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி இன்று நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைப்பதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் நமது டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் கத்தாரில் இருந்து விண்ணலை வெளியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்குரிய டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் கடந்த 33 வருடங்களாக மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் மருத்துவ சேவை செய்து வந்துள்ளார்கள். ஷார்ஜா நாட்டில் சேவை செய்து வந்த அம்மா அவர்கள் தற்போது கத்தார் நாட்டில் பணிபுரிந்து வருகின்றார்கள். ஷார்ஜா பைங்கிலி என நாம் அன்போடு அழைக்கும் நமது அம்மா அவர்கள் கல்வி தகுதிகள் ஏராளம். அவற்றில் ஒரு சில இப்போது நான் சொல்கின்றேன். MBBS, DGO, MBA, PhD, நமது MSc யோகா, PGD என ஏராளமான கல்வி தகுதிகள். அம்மா அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவத்தில் அவர்களது நலனில் மிகுந்த அக்கறையோடு ஆர்வமோடு சேவையாற்றி வருகின்றார்கள். மெடிக்கல் கவுன்சிலராகவும் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்கும் செய்து வருகின்றார்கள். நோய்கள் வந்து மருந்து அளிப்பதை விட நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். பன்முக திறமை கொண்ட அம்மா அவர்கள் மருத்துவத்துறையும் வேதாத்திரிய சேவையோடும் ஏராளமான புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார்கள். ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு உமன்ஸ் ஹெல்த் என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் என்ற புத்தகமும், வாட் தே டோன்ட் டீச் யூ அட் மெடிக்கல் காலேஜ் என்ற ஒரு புத்தகமும் அம்மா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். வேதாத்திரியத்தையும் மருத்துவத்தையும் 2 கண்களாக பாவித்து சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக பல்வேறு சிந்தனை உரைகள் வழங்கி வருகின்றார்கள். கடந்த லாக்டவுன் காலத்தில் இருந்து தொடர்ந்து இப்போது வரை பல்வேறு விண்ணலை வழி நிகழ்வுகளில் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். எளிமை, இனிமை, இன்சொல் இவை அம்மா அவர்களது அணிகலன்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இன்றைய சிந்தனை உரையாக நமது மனித உடலின் முக்கியத்துவம் என்பது பற்றி சிந்தனை உரை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திரம்மா. வாய்ஸ் ஓகேங்களா? சரியா இருக்குமா? வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை 12 மாசமா 2025 விடாம நம்ம ஷார்ஜா, துபாய், கத்தார், பெங்களூர், சென்னை, பாண்டிச்சேரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இந்த 12 சிந்தனை உரை, உடல் சார்ந்த சிந்தனை உரையை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ரியலாவே மகர்ஷி வேதாத்திரிக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். நம்ம மனித உடலின் முக்கியத்துவத்தை பத்தி நான் 11 மந்த்ஸா ஒரு சிஸ்டமா எடுத்து நம்ம சிந்திச்சோம். எப்படி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம் எப்படி இம்பார்ட்டன்ட்ன்றத பத்தி நம்ம சிந்திச்சோம். இப்ப அத ஜிஸ்ட், சோ அத ஹோலா ஓவராலா என்ன மனித உடல்ல என்ன முக்கியத்துவன்றத பத்தி நம்ம சயின்டிபிக்கா ஸ்பிரிச்சுவலா நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ ஆஸ் அ டாக்டர் ஏதாச்சும் மனித உடலுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா கிளினிக் வச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த உடல் உறுப்புகள் எது ரிப்பேர் ஆனாலும் அந்த இடத்துக்கு போறோம். ஹாஸ்பிட்டல்ஸும் சூப்பரா நடக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாக்குறீங்க, எல்லா இந்தியால வில்லேஜஸ்ல எல்லா இடத்துலயும் இப்ப எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்திருக்கு. எவ்ரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ் தேர் ஓன் மிஷன், விஷன், வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா? அவங்களும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்படி கஸ்டமருக்கு எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு
அவங்களும் வந்து கேஷுவாலிட்டி, கிரிட்டிக்கல் கேர் யூனிட் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா சூப்பரான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நாம இப்ப வந்து சயின்டிபிக்கா நம்ம வந்து எப்படி நம்ம உடல்ல வந்து பாதுகாத்துக்கலாம், எப்படி ஸ்பிரிச்சுவலா நம்ம உடலுக்கு வியாதி வராம நம்ம என்ன செய்யலான்றத பத்தி தான் இந்த 12 months நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எவ்ரி மந்த் நம்ம வந்து வேர்ல்ட் ஹெல்த் அவேர்னஸ் டேஸ், ஏன்னா நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நாங்க மெடிக்கல் பீப்புளும் வந்து ஒரு பார்ட் வந்து எப்படி நோய் வராம தடுக்கணும்ன்றத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். December 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே கொண்டாடினோம். எய்ட்ஸ் வியாதி வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான வியாதி. அது வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு காலம். இப்போ வந்து மெடிக்கலா வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்றாங்க. ஸோ பட் ஆனா எய்ட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து நம்ம மேரேஜ் சிஸ்டம் இருக்கு, கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கலாம். அதை விட்டுட்டு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சு அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துட்டாலும் அட்லீஸ்ட் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இன்னும் நிறைய பேத்துக்கு அந்த எய்ட்ஸ் வியாதியை வந்து பரவிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். எய்ட்ஸ் வந்ததும் வந்து டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அன்னெசரியா இன்னும் நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கும்போது யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அன்னெசரியா ஏன் நம்ம அதை போய் நம்ம சாவுக்கு நம்மளே காரணமா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த December 1 உலகம் முழுவதும் வேர்ல்டு எய்ட்ஸ் டே கொண்டாடினோம். அப்புறம் ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் வீக் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நம்ம சோப்பு போட்டு கை கழுவினாலே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், இல்ல வெளியில இருந்து வரும்போது, அந்த காலத்துல பாருங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கால் கையெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த பழக்கம் எப்படியோ அது விட்டு போச்சு. அதனால வந்து மக்களுக்கு திருப்பி எடுத்து சொல்றாங்க. குழந்தைங்களுக்கும் எத்தனையோ பீடியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாம தடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு வந்து நாம இன்னும் பணம் ரொம்ப யூஸ் பண்ணவே தேவையில்லை இல்லைங்களா? ஜஸ்ட் கை கால் வந்து கழுவிக்கணும். அடுத்தது இன்ஃபுளுயன்சா வேக்சினேஷன் வீக் December 2 to 6. ஸோ இன்ஃபுளுயன்சா கொஞ்சம் இம்யூனிட்டி லோ இருக்கவங்க வந்து இன்ஃபுளுயன்சா வேக்சினேஷன் எடுத்துக்கணும். வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அவேர்னஸ் கொடுத்தோம். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. இப்ப டிசபிலிட்டிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நாம எப்படி வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும். டிசபிலிட்டி இருந்தாலும் இப்ப காது இல்ல, கண்ணு இல்ல, அவங்க எல்லாம் எப்படி எவ்வளவு அற்புதமா அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க பாருங்க. ஸோ நம்ம சுத்திலையும் யாராச்சும் டிசபிலிட்டி இருக்கவங்களும் சரி, நம்மளுக்கும் டிசபிலிட்டி வராம நம்ம எப்படி பாத்துக்கணும். நான் எப்பவுமே எல்லா ஸ்பீச்லயும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, பேட் தேங்க்யூ வெரி மச் காட்ன்ட்டு அதை நல்லா பாதுகாக்க கத்துக்கங்கன்றது தான் நம்மளுடைய மெயின் அவேர்னஸ் டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இம்பேர்ட் டிரைவிங் ப்ரிவென்ஷன் மந்த். இம்பேர்டு டிரைவிங் ப்ரிவென்ஷன். டிரைவிங்ல பாருங்க, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல எத்தனை பேரு சாவுறாங்க. ஜஸ்ட் ஹெல்மெட் இல்லாம, இல்ல குடிச்சிட்டு, விதவிதமா டெத் வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்லயே ஆகுது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கோசரம் அவேர்னஸ் கொண்டாடினோம். டிசம்பர் மாசத்துல இதெல்லாமே நம்ம வந்து கொண்டாடினோம். இப்போ நம்மளுடைய உடம்புல பத்தின விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹியூமன் பாடி, நம்மளுடைய உடம்பு வந்து 12 சிஸ்டத்தால ஆயிருக்கு. ஒரு சிஸ்டமும் மல்டிபிள் ஆர்கன்ஸால ஆனது. ஒரு ஆர்கனும் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸால ஆனது. ஒரு டிஷ்யூவும் செல்ஸால ஆனது. நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், thousands, lakhs, billions இல்ல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸால ஆக்கப்பட்ட அந்த ஒரு செல்லுக்குள்ளேயும் குரோமோசோம்ஸும் ஜீன்ஸும் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜீன்ஸ் மாற்றக்கூடிய சக்தி சயின்டிபிக்கா சூப்பரா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே ஸ்பிரிச்சுவலாவும் இந்த ஜீன்ஸ நம்ம எப்படி மாத்தலான்ட்டு ஸ்பிரிச்சுவலாவும் வேதாத்ரி மகர்ஷியோட பிலாசபிஸ்லயும் நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம். வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஹியூமன் பாடி இஸ் நத்திங் பட் பஞ்சபூதாஸ் இல்லைங்களா? நம்மளுடைய காற்று, நெருப்பு, நிலம், நீர், இந்த 5 பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த பஞ்சபூதங்கள் வந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்னால வந்தது.
இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஜஸ்ட் ஒன்னும் இல்ல, தூசு, ஜஸ்ட் ஃபார்மேட்டிவ் டஸ்ட்ல இருந்து வந்தது. இந்த தூசு ஃபார்மேட்டிவ் டஸ்ட் எங்க வந்துச்சு? அப்சல்யூட் ஸ்பேஸ். we came from nothing, we will go back to nothing. பாருங்க, லைஃப் வந்து எவ்வளவு சிம்பிள். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நாம வந்தோம், ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு போறோம். அதுக்குள்ள நம்மளுடைய இந்த பாடிய எவ்வளவு டார்ச்சர் பண்றோம் பாருங்க, இல்லைங்களா? அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இந்த யூனிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நாம வந்து இந்த யூனிவர்ஸ்ல ஒரு தூசு கூட இல்லை, அவ்வளோ ஸ்மால். பாருங்க, எவ்வளவோ யூனிவர்ஸ்ல எவ்வளவோ ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஒரு ஸ்கார்பியஸ் ஸ்டார் வந்து 5500 லைட் இயர்ஸ். பெருமாள் ஐயா சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம இங்க இருந்து கூப்பிட்டோம்னா அந்த ஸ்டாருக்கு போறதுக்கு 5500 லைட் இயர்ஸ் ஆகும். அப்படின்னா எவ்வளவு வருஷம்ன்றத பாத்துக்கங்க. சோ அவ்வளோ உலகம் படர்ந்து இருக்கு. ஒரு துளி ஆன நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியல. கடவுள் வந்து 2 விதமா தான் படைச்சாங்க, ஆண் பெண், 2 தான் இல்லைங்களா? இப்போ சில குரோமோசோமல் டிஃபரன்சஸ்னால விதவிதமான பீப்புளும் இருக்காங்க. பட் மெயினா மேல் ஃபீமேல் அவ்வளவுதான் இருக்கும். பட் ஆனா அதுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்க. நான் தான் ஆண், நான் தான் பெண் அப்படின்ற வித்தியாசத்தோட நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெண் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப சந்திரம்மா சொன்ன மாதிரி நான் பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட், ஏன்னா ஒரு வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டு பெண்மணி சந்தோஷமா ஹெல்த்தியா ஹாப்பியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பமும் ஹாப்பியா ஹெல்த்தியா பீஸ்ஃபுல்லா மாறும்ன்றதுதான் வந்து ஒரு பொதுவான இது. ஆனா ஆண்களும் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அது இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டாச்சு பாருங்க, அது வந்து a monument honoring the women accused of doing nothing at home. எப்பவுமே பெண்கள் பார்த்துட்டு நீ என்ன செஞ்ச வீட்டுல, சும்மா தானே உட்கார்ந்துருக்க அப்படின்ற சென்டென்ஸ் வந்து ரொம்ப காமனா போயிட்டு இருக்கு. நத்திங் நத்திங் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? இந்த மான்யூமெண்ட் வந்து பிரான்ஸ் ஸ்கல்ப்சரால ஸ்பெயின் சிட்டியில இருக்கு. சோ எல்லா உலகம் முழுவதும் இதேதான், நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே பெண்களை நம்ம பொதுவா அப்படிதான் சொல்றோம். ஆண்களும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஆண்கள் வந்து எமோஷனல் அவைலபிலிட்டி இஸ் எ லெகசி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு தந்தை அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மேல் ரோல் வந்து எமோஷனல் அவைலபிலிட்டி. அவங்க ஆண்கள் நினைச்சுக்கிறாங்க, நான் தான் பேங்க்கு, காசு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா ஆண்களுடைய அவைலபிலிட்டி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய எமோஷனல், அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். அவங்க பணம் கொடுக்கலாம், லேண்ட் கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம். பட் ஆனா இந்த எமோஷனல் அவைலபிலிட்டி இருக்கு பாருங்க பசங்களுக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எமோஷனல் அவைலபிலிட்டி கொடுத்த தந்தை கூட இருக்கிற குழந்தைங்களை பாருங்க, அந்த எமோஷனல் அவைலபிலிட்டி இல்லாத வளர்ந்த குழந்தைங்களை பாருங்க, எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எமோஷனல் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் இன் சைலன்ஸ், இட்ஸ் இன் கனெக்ஷன். அதனாலதான் ஆண்களும் வந்து வெறும் பேங்க் பீப்புளா இல்லாம வேற சில விஷயங்களும் அவங்களும் வந்து கத்துக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து யூனிவர்ஸ்ல வந்து பிரம்மம் இல்லைங்களா, செல்ஃப், நம்ம ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த். எப்படி நம்ம வந்து சிங்கிள் செல் வெறும் டச் மட்டும் இருந்துச்சு, அப்புறம் 2 செல் ஆச்சு, டச் அண்ட் டேஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 செல் ஆச்சு இல்லைங்களா, டச், டேஸ்ட், ஸ்மெல் ஆச்சு, அதுக்கப்புறம் 4 சென்ஸ் வந்துச்சு, கூட வந்து ஹியரிங்கும் ஆட் ஆச்சு, அதுக்கப்புறம் 5 சென்ஸ் வந்துச்சு, கூட பார்க்கறதுக்கு கண்ணும் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் 6th சென்ஸ், அது வந்து ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா. நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், உயிர் சக்தி, இதெல்லாமே வந்து இன்ட்யூஷன், ESP எல்லாம் சொல்றாங்க. இப்போ பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு கலக்குது. என்னடா நீ 6th சென்ஸ், நான் உன்னோட பெருசுன்றது. ஸோ அங்கதான் வந்து இப்போ வந்து ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்குது. ஸோ யூனிவர்ஸ்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன். ஆனா இந்த 12 மாசம் வந்து நம்ம டீட்டெயில்டா படிச்சோம், எப்படி சிந்திச்சோம், நம்மளுடைய இந்த 5 புலன்கள் இம்பார்ட்டன்ஸ், ஸ்கெலிட்டல் மசில், மஸ்குலர், நர்வஸ், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், எக்ஸ்கிரிட்டரி, யூரினரி, ரீப்ரொடக்டிவ், எண்டோக்ரைன் அண்ட் இம்யூன் சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்த்தோம்.
ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பார்க்கும்போது நம்ம உடம்புனுடைய அமைப்பே வந்து நம்ம எலும்புகளால வந்தது இல்லைங்களா. அந்த எலும்புக்கு வேண்டியது கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் நம்ம எப்படி சப்ளை பண்ணணும் ரெகுலரா, அந்த எலும்பு வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும். 206 எலும்பு இருக்கு நம்ம உடம்புல. அந்த எலும்பு கடவுள் தானே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சாங்க. அந்த எலும்பை பார்த்துக்க கூட நம்மளால சக்தி இல்லை. இப்ப வந்து பார்த்தோம்னா சும்மா இப்படி நடக்கும்போது தடுத்து உழுவுறாங்க, மூளை எலும்பு உடைஞ்சு போயிடுது இல்லைங்களா. ஹெல்மெட் போடாம போறாங்க, ஸ்கல் போன் எவ்வளவு கெட்டியா அதுக்குள்ளார ஸ்கல் வச்சிருக்காங்க, அந்த ஸ்கல் போனே உடைஞ்சு போயிடுது. சோ அந்த மாதிரி நம்ம வந்து எலும்புகளை வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணுன்றத பத்தி பார்த்தோம். அந்த எலும்புகள்ல இருந்தா தசைகள், மசில்ஸ், நம்மளுடைய மசில்ஸ். இன்னைக்கு நம்ம வாலண்டரியா எந்திரிக்கணும், உட்காரணும், நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய மசில்னா புரோட்டீன், நிறைய புரோட்டீன் இல்லைங்களா. நம்ம மசிலை சாப்பிடுறது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், அது நம்மளுடைய பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் இல்லைங்களா. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பாதுகாத்துக்கணுன்றத பத்தியும் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் நம்ம உடம்புல எல்லா ஆக்ஷன்ஸ்க்கும் காரணம் சில கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா. நம்ம உடம்புல இருக்கிற பைனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பான்கிரியாஸ், ஓவரிஸ், டெஸ்டிஸ், அட்ரினல் கிளாண்ட், இப்படின்ற கிளாண்டுக்கு நம்மளுடைய சக்ராஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன் செஞ்சோம். டிஃப்ரெண்ட் மெடிடேஷன்ஸ் வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து நம்ம அந்த ஹார்மோன்ஸையே பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கத்துக்கிட்டோம். இந்த ஹார்மோன்ஸ் ஹைப்போவோ ஆச்சுன்னா இப்ப எல்லா கிளாண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்திருக்காங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்டே வந்திருக்காங்க. ஸ்பெஷலா நம்ம வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட போய் நம்ம பார்த்து அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு வேண்டிய, இப்ப தூக்கமே இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், தைராய்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்ப கூட நான் ரீசெண்டா 2 சினிமா பார்த்தேன். 2 சினிமாலயும் பை சான்ஸ் தான் அது, அந்த பொண்ணுக்கு பிசிஓடி இருக்கு, அதனால அது மனசுல வந்து எனக்கு கல்யாணமே ஆகாது, எனக்கு குழந்தையே பிறக்காது, அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து அந்த படம் ஃபுல்லாவே வெறும் அதுதான். கடைசியில 2 பேத்துக்கும் 2 சினிமாலயும் 2 ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துடுது. சோ பிசிஓடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம பிசிஓடியை நம்ம எப்படி தடுக்கலான்றத பத்தியும் நாம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தடுத்து நிறுத்தறத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள போட்டு எல்லா குழப்பம் பண்ணிக்கிறத விட நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து எப்படி தடுக்கணும்ன்றத பத்தி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் பிளட் சர்க்குலேஷன், எங்க பார்த்தாலும் இப்ப லாஸ்ட் வீக் கூட 32 இயர்ஸ் ஓல்டு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 48 இயர்ஸ் ஓல்டு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க. ஒரு டாக்டர் அம்மா டெலிவரிக்கு போச்சு, எம்பாலிசம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஏன் இப்படி ஆயிப்போச்சு? நாம வந்து காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டத்தை பத்தி சிம்பிளா வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், இது மூணுமே டெய்லியுமே 24 hours ஆக்டிவா இருக்கணும்னா நம்ம வந்து 8 hours நல்லா தூங்கணும். நம்ம தூங்கும் போதுதான் வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. கண்ணா பின்னான்னு எதுவும் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்னும் ப்ரொடியூஸ் ஆகாது, எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. அப்போ நம்மளுடைய பாடி சிஸ்டம் எல்லாமே 24 hours ரிதம் இல்லைங்களா, சர்க்கேடியன் ரிதம். நம்ம 6 to 8 hours தூங்கும் போது ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, ஸ்கையோகளை எவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம யோகா செஞ்சு வாக்கிங் போயிட்டு சன்லைட் எக்ஸ்போஜர் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா நம்ம எல்லா ஒர்க்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கு.
நம்ம உட்கார்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்க எந்திரிச்சு கை காலை ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் எல்லா உடம்ப கொஞ்சம் ஆட்டி கொஞ்சம் உட்கார்ந்தோம்னா இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க சிந்தனை வரை கேட்கும் போது கூட எந்திரிச்சு ஒரு ஸ்மால் ஜாகிங் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். ஏன்னா இது உங்க டைம் இல்லைங்களா, உட்கார்ந்துக்கிட்டே இது கேட்கணும்னு இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஜாகிங் பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ், கை எக்ஸசைஸ் இல்ல இந்த காது எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நம்ம வந்து செய்யலாம். ஏன்னா நம்ம சர்க்குலேட்டரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகணும்னா நம்ம உடம்பு வந்து மூமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. அப்புறமேட்டு வந்து அதுக்கு அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம என்ன சாப்பிடுறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடா நம்ம வாயில சாப்பாடு போட்டு அதை மென்னு முழுங்கி அதை ஸ்டொமக்குள்ள போய் அங்க டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனையோ கிளாண்ட்ஸ், லிவர், கேல் பிளாடர். இப்ப எங்க பார்த்தாலும் வந்து லிவர் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 1, சும்மா ஜென்ரலா ஸ்கேன் எடுத்தோம்னாலே ஃபேட்டி லிவர் கிரேட் 1 அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா வெந்தயம் டெய்லி வெந்தயம் ஒரு ஃப்ரை பண்ணி அந்த பவுடர் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் காலையில, 1/2 டீஸ்பூன் நைட், இல்லைன்னா நைட்டு ஒரு 10 வெந்தயம் ஊற வச்சுட்டு ஜஸ்ட் குடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆகாது. பட் அதுக்குன்ட்டு நம்ம வந்து காப்பர் தண்ணி குடிக்கணும்ட்டு காப்பர் விசில் குடிச்சு காப்பர் டாக்ஸிசிட்டி ஆகுற வரைக்கும் நம்மள விட்டுறக்கூடாது. என்ன சாப்பிட்றோன்றது நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து ஹெல்த்தியான ஆகாரம், இன்னும் 2 ஃப்ரூட் 2 வெஜிடபிள், புரோட்டீன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்க, ஃபேட்ஸை கம்மி பண்ணுங்க. இவ்வளவுதான் சிம்பிளா சொல்றோம். அங்க உள்ள பாருங்க, நீங்க என்ன வாயில போட்டாலும் அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா டைஜஸ்ட் ஆகி அதுல அங்கிருந்துதான் நமக்கு வந்து வேண்டிய எல்லா உடம்புக்கு உள்ள எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் அங்க இருந்துதான் வருது. மினரல்ஸ்ல இருந்து விட்டமின்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருந்துதான் வருது. இதுவும் வந்து எவ்ரி 24 hours நம்ம சப்ளை பண்ணணும் இல்லைங்களா. அதுக்குன்ட்டு நம்ம வந்து 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம பேசுறோம். நைட்டு வந்து ஒரு 7 o'clock முன்னாடியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில 7க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலே 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்குன்றத பத்தியும் நம்ம வந்து சிந்திச்சோம். அப்புறம் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் பார்த்தோம். நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்ற வேண்டியது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லைங்களா. அதை விட்டு நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் சொல்லிட்டு போய் சென்டர்ஸ்ல போய் அட்மிட் ஆகி நிறைய காசு செலவு பண்ணி இப்போ வந்து அந்த சிஸ்டம்ஸும் வந்து நல்ல ப்ராஸ்பர் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாம டீடாக்சிஃபிகேஷன் சென்டர்ஸும் நிறைய வந்திருக்கு. பட் ஆனா நம்ம டெய்லி ஒரு 6 to 8 glasses ஆஃப் வாட்டர், 1 to 2 liters தண்ணி குடிச்சு நல்ல ஒண்ணு கூட போறதுக்கு டைம் இல்லை. ஜனங்க வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா ஐயோ ஸ்கூல் டாய்லெட் இஸ் வெரி டர்ட்டி அப்படின்ட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துதான் வீட்டுல பண்றாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன்ஸ் அது வருது. பெரியசான பிறகு அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கம்ப்யூட்டர்ல இதுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸே அவங்களுக்கு டைமே இல்லை. ஆய் போறது கூட வந்து அவங்களுக்கு யாருக்கும் டைம் இல்லை. அந்த குழந்தை சொல்லுது, நான் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தான் நான் ஆய் போறேன், ஹாப்பியா சொல்லுது. அவங்க அம்மாவும் எஸ் 3 days once தான் அவன் போறாங்கிறா. இந்த கழிவு பொருட்களை வேத்து கொட்டுறோமா, நம்ம எல்லாம் ஏசில இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். வேத்துனாலே ஸ்வெட்டிங்லயே நமக்கு வந்து எவ்வளோ டாக்ஸின்ஸ் வந்து வெளியில போகுது. இப்ப வேக்கிற அளவு கூட நம்ம வந்து யாரும் வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ நாம வந்து எப்பவுமே நம்ம கழிவு பொருட்களை நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்துல இருந்தே இல்லாம நம்ம மைண்ட்ல இருக்கிற கழிவு பொருட்களை கூட எப்படி தூக்கி போடணுன்றத பத்தி நம்ம வந்து சிந்தனை உரையில நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல தான் நிறைய கழிவு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா. நமக்கு வேண்டாததெல்லாம் நம்ம ஏன் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். ஸோ வேண்டாததெல்லாம் எப்படி தூக்கி போடணும்னுக்கு தான் நமக்கு வந்து எக்ஸசைஸா நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய்வு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எப்படி நம்ம கோவத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம
நம்ம வரிஸை ஹேண்டில் பண்ணோம், எப்படி நம்ம வந்து டிசையர்ஸை ஹேண்டில் பண்ணோம், ஆசைகளை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி இல்லைங்களா? நம்ம மைண்ட்ல என்ன சிந்திக்கிறோமோ அதுதானே நம்ம பாடியிலயும் நம்மளுடைய சிஸ்டத்திலயும் கலக்குது. அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட வந்து இருக்கிற கழிவு பொருட்கள் எடுத்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து பாசிட்டிவ் தாட்ஸா வந்து நம்ம மைண்டுக்குள்ள நம்ம போட்டோம்னா நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கொண்டுட்டு வரலான்றது வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பார்த்தோம். ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான், ஆண் கொடுக்கறது ஒரே ஒரு ஸ்பெர்ம், பெண் கொடுக்கறது அந்த ஒரே ஒரு எக். அந்த எக்கும் ஸ்பெர்மும் ஒன்னே ஒண்ணு, அதுக்கே இப்ப வந்து பிரச்சனை ஆயிப்போச்சு. அதனாலதான் நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் நிறைய வந்துடுச்சு. அந்த டாக்டர்ஸ் அவங்க சொல்றாங்க, ஒரு வாட்டி இஜாக்குலேட் பண்ணா 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வெளியில வருது. கடவுளோட படைப்பை பாருங்க, அந்த 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண வச்சிச்சு கடவுள் இல்லைங்களா? அதுல ஒரே ஒரு ஸ்பெர்ம், சூப்பரான ஒரே ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த எக்குக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ என்டர் ஆகி அந்த குழந்தை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு அந்த ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமை எதுக்கோ யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெயின் படைப்பே வந்து அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியா உற்பத்தி ஆகணும், நம்மளுடைய இந்த விஷயத்துல வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அதனாலதான் பாருங்களேன், நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் இல்ல, அந்த 5 அளவு முறையில வந்து நமக்கு வந்து குட் தாட்ஸ் ஆஃப் அபவுட் செக்ஸ் அதை பத்தி வந்து நமக்கு வந்து சிந்தனை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கே பயப்படுறாங்க இல்லைங்களா? அது இல்லாமே வந்து நம்ம ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நம்ம வந்து அடோலசன்ட் ஏஜ்ல இருந்தே காயக்கல்பா எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கணும். செக்ஸ் அவேர்னஸ் தாட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்களை தான் நம்ம சொல்லி தரணும் இல்லைங்களா? அவங்க இல்லைன்னா வந்து பியர் ப்ரெஷர், அவங்க ஏஜ் பசங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஸோ அங்க இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், யூட்ரஸ், டியூப்ஸ் அண்ட் ஓவரிஸ். இப்போ ஓவரிஸ் எடுத்தாலே பாருங்க எவ்வளோ பாலிசிஸ்டிக், எண்டோமெட்ரியோசிஸ், அன்னைக்கு கூட அந்த இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்கேனும் வருது. டாக்டர் இது எங்க பொண்ணுக்கு வந்து வயசு 20, 22, 23, 25 இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. பட் ஆனா ஆஸ் அ டாக்டர் நமக்கு தெரியுது அது வந்து சாக்லேட் சிஸ்டா இருந்துச்சுன்னா இல்ல பெரிய ஃபைப்ராய்டா இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம எப்படி காயக்கல்ப போதும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ நம்ம ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தேவை, எதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் போதும் அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனாலதான் வந்து December 1 பாருங்க, எஸ்டிடி பத்தி நான் எலபரேட்டா இன்னைக்கு சொன்னது காரணமே அதுதான். அன்னெசரியா நம்ம மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுக்கணும், அதுவும் தேவையில்லை. அதே மாதிரிதான் பாய்ஸ்க்கும் அப்படிதான். டெஸ்டிஸ்ல இருந்து ஒரு இஜாக்குலேஷன்ல 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வருது. பட் ஏன் அந்த ஒரு ஸ்பெர்ம் ஹெல்த்தியா இருக்க மாட்டேங்குது? எப்பவுமே பெண்கள் மேலதான் வந்து ரீசன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கு, பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. சோ அதனால ஆண்களும் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், பெண்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்து குழந்தைங்கள்ல இருந்தே இன்கல்கேட் பண்ணணும். ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது ஒரு அடோலசன்ட் ஏஜ் வர வரைக்கும் நாம என்ன செய்யறோன்றத பார்த்துதான் பசங்க கத்துக்கிறாங்க. மெயினா அப்பா அம்மா தான் ரோல் மாடல்ஸா இருக்காங்க. அடுத்தது சுத்திலையும் இருக்கவங்க, சித்தப்பா, சின்னம்மா, அத்தை, மாமா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வர போற ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸா இருக்காங்க. அவங்கள பார்த்து கத்துக்கிறாங்க. அப்புறம் அடோலசன்ட் ஏஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து நான் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்ப அவங்களா போய் பியர் பிரஷர், சோசியல் மீடியா இதுல இருந்தெல்லாம் கத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்கள வந்து ஐயோ அடோலசன்ட் ஆயிட்டானேன்ட்டு விட்டுறக்கூடாது.
கொஞ்சம் பாதுகாத்து நல்லது கெட்டது எப்படின்றத கத்துக்கணும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் அப்படின்றத நாம டெய்லி நம்ம சொல்லுறோம். அதனுடைய மீனிங்க கொஞ்சம் எடுத்து பசங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லைங்களா? நாம பெரியவங்களான நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பாக்குது, என்ன கேக்குது, என்ன ஃபீலிங்ஸ் வருது, என்ன ஸ்மெல் வருது. இந்த ஞான இந்திரியாஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். வெளி உலகத்தை பாக்குறது இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா பார்த்து அதை எப்படி மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதை எப்படி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி நம்மளுடைய பாடிக்கு கான்சியஸ்னஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்டான கனெக்ஷன் அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த ஞான இந்திரியாச நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உலகத்துல கொட்டி கிடக்குது நாலேஜ். எல்லா நாலேஜும் நமக்கு தேவைங்களா? இல்ல, நமக்கு வேண்டிய நாலேஜ் போதும். ரொம்ப சிம்பிள். நாம என்னால் முடிந்த உதவிகளை செய்யறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காச்சும் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுக்கோங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாரும் தப்பு செய்யாத அளவுக்கு என்னுடைய மனசை நான் கட்டுப்பாடோட வச்சுக்கிறேன். அதுக்கு இந்த 5 இந்திரியாஸ் இருக்கு பாருங்க, ஞான இந்திரியாஸ். அதுக்கு பஞ்சேந்திரிய நவக்கிரக தவத்தையும் நம்ம செஞ்சு இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும்ன்றத பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்ப சயின்டிபிக்கா இந்த உடம்பு 12 சிஸ்டம், அதுல இருக்கிற ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஏன்னா ஒரு செல்லும் ஒரு ஃபேக்டரிக்கு ஈக்குவல். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் ஒரு ஃபேக்டரிக்கு ஈக்குவல். அதுக்குள்ளதானே ஜீன்ஸ், குரோமோசோம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? சோ அந்த செல்ல நாம பத்திரமா பாதுகாத்துக்கிறது எப்படின்றத பத்தி நாம பாத்துக்கணும். ஏன்னா சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது இப்ப நீங்க ஏதாச்சும் வியாதின்னு போனா, இப்ப தலைவலியோ இல்ல நிறைய காமனா இப்ப கேஸ்ட்ரிக் பெயின், வயிறு வலி, இல்லைன்னா பீரியட்ஸ் பெயின், இந்த மாதிரி எல்லாம் போகும்போது டெஃபினட்டா அவங்க டயக்னோஸ் பண்ண. ஏன்னா மெடிக்கலா பார்க்கும்போது இட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்டு. நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர் மேல பிரச்சனை போட்டுறக்கூடாது இல்லைங்களா? அதனால டாக்டர்ஸ் இல்ல ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஏன் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் என்ன எவிடன்ஸ் பேஸ்டா செக் பண்ணக்கூடாது, ஏன் நீங்க சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் டீமும் கண்ட்ரோல். இப்ப டாக்டர்ஸ் கையில நிறைய இல்ல. அந்த காலத்துல நீங்க பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் 1-to-1 டைரக்டா இருந்துச்சு. இப்போ பெரிய கார்பரேட் சிஸ்டத்துல ஒர்க் பண்ற டாக்டரும் ஒரு சின்ன ஒரு ஆளுதான், பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. சோ அப்புறம் அவங்க பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு பொதுவா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்கங்க, உங்களுடைய டயட். இப்ப டயட்டீஷியன் தனியா டெய்லி ஆயிரக்கணக்கான யூடியூப் லிங்க்ஸ் இருக்கு. என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு நம்மளுடைய பாட்டி அவங்க எல்லாமே என்ன டயட்டீஷியன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? ஆனா அவங்க செஞ்சு போட்ட சாப்பாடு நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா தானே இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் அப்பெல்லாம் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாக்கிங் இருந்துச்சு. இப்ப கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கன்றா. அப்போ நம்மளுடைய சாப்பாட்டுல எப்பவுமே ஒரு தால் இருக்கும், ஒரு வெஜிடபிள் இருக்கும், ஒரு அந்த சாப்பாடை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்தியன் ஃபுட்டு தான் இருக்கிறதுலயே உலகத்திலேயே ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டுன்னு வந்துச்சு. பட் இப்ப பார்த்தா பஜ்ஜி, போண்டா எல்லா ரோட்ல ஃபுல்லா பரோட்டா எல்லாமே வச்சுட்டு இப்ப அன்ஹெல்தி ஃபுட் ஆயிடுச்சு. ஜங்க் ஃபுட்டோட நம்மளுடைய பரோட்டா, மைதா, சுகர் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல
மாடிஃபை பண்ணிடுச்சு. குழந்தைங்களை கேளுங்களேன், அவங்க வந்து நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன், டெய்லி நான்வெஜ் வேணும் அவங்களுக்கு. அப்புறம் எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸையே விட்டுட்டோம். நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதும் அவ்வளவுதான், நம்மளுடைய சாப்பாட்டை ரெகுலரா வச்சுக்கிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நல்லா தூங்கணும். டெய்லி 6 to 8 hours கண்டிப்பா நம்ம வந்து தூங்கி எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட பழக்கத்துல போய் மாட்டிக்க கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சோசியல் மீடியா அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம போய் மாட்டிக்க கூடாது. ஸ்ட்ரெஸ், யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை பாருங்களேன். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும். அதுக்கு நமக்கு வேதாத்ரியன் பிலாசபி சூப்பரான விஷயங்களை வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளவு அற்புதமா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஹார்ட் டிசீஸ் எடுத்துங்களேன். நம்ம ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கார்டியாலஜிஸ்டே நமக்கு வந்து சொல்றாங்க. உங்களுடைய வெயிட்டை வந்து பாதுகாத்துக்கங்க, ஹெல்த்தி வெயிட்டா வச்சுக்கோங்க. ஹார்ட் ஹெல்தி ஃபுட் அப்படின்னாக்கா லோ சால்ட், லோ சேச்சுரேட்டட் ஃபேட். லோ சால்ட், நார்மலா நம்ம எவ்வளவு சால்ட், இப்ப என்னத்துக்கு அவ்வளவு எக்கச்சக்கமா சால்ட் இல்லைங்களா? எக்ஸசைஸ் 30 to 60 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுடைய சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா மெடிசன் எடுத்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். கூட வந்து நம்ம ஸ்கை யோகா பிராக்டிசஸும் நம்ம கூட பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத நீங்க கத்துக்கங்க. ஏன்னா இப்ப டாக்டர், நான் வந்து கிளினிக்ல உட்காந்துக்கிட்டு நீங்க யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் அதுக்கு நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மாத்திரை எழுதி கொடுங்க, எனக்கு இப்பவே எனக்கு சரியாகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அதனாலதான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சிந்திக்கிறோம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், செடென்டரி லைஃப் ரெடியூஸ் பண்ணிட்டு எவ்ரி இயர் உங்களுடைய செக்கப்புக்கு போங்க. பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் ஏதாச்சும் அர்லியா இருந்தாலே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர், என்னுடைய சுகர் வந்து 550 அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. மை காட், 550 சுகர்ல எப்படிதான் இவங்க நடந்து நம்ம கிளினிக்கு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஓகே, எப்படியோ நடந்து வந்துட்டாங்க, பட் இந்நேரம் அவங்க சிஸ்டம் எல்லாம் என்ன ஆயிருக்கும், அவங்களுடைய கிட்னி, அவங்களுடைய ரெட்டினா, அவங்களுடைய ஹார்ட் என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் ஆனா அர்லியா இருக்கும் போதே நம்ம அதுக்கு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணல இல்லைங்களா? நம்மளுடைய உயிர் வந்து கடவுள் ரிட்டன் டிக்கெட் எழுதிட்டாரு, பட் அதுக்குன்ட்டு நம்மளே ஏன் அதை ஃபர்ஸ்டே எடுத்துடணும் இல்லைங்களா? நம்மளோட உயிர் மேல நமக்கு ஆசை இருக்கணும் தானே. அந்த உயிருங்கிறது வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பல்ஸ் போயிடுச்சா, உங்களுடைய பிபி இல்ல, உங்களுடைய ஹார்ட் ரேட் இல்ல, உங்களுடைய பியூப்பிள்ஸ் டைலேட்டடா, உங்க உயிர் போயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க உயிர் வந்து லைஃப் ஃபோர்ஸ், எனர்ஜி, அதை பத்தி நம்ம சயின்டிபிக்கா இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வியாதி வர்றதுக்கு காரணமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயோ, நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், ஸ்கை யோகா எல்லாம் ரெகுலரா தானே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணேன், எனக்கு போய் ஏன் இப்படி வியாதி ஆச்சுன்னு கூட ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம நிறைய பேத்துக்குள்ள இந்த சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. வியாதி வந்து பாவம், நீங்க உங்க உடம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, ஆனா வியாதி வர்றதுக்கு நிறைய காசஸ் இருக்கு இல்லைங்களா? சில நேச்சுரல் காசஸ், ஹெரிடிட்டரி இருக்கலாம், ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கலாம், பிளானட்டரி பொசிஷன் இருக்கலாம், சர்க்கம்ஸ்டன்சஸ். பாருங்க, நிறைய ஹீட்ல சாவுறாங்க, நிறைய கோல்ட்ல சாவுறாங்க, தண்டர், சைக்ளோன், வால்கனோஸ், இதெல்லாம் நம்ம கையில இல்லவே இல்லை இல்லைங்களா? பட் ஆனா சிலது பாருங்களேன், நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இதை வந்து நாம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், பாரசைட்ஸ், அதுக்கு நம்ம எப்படி கழுவிக்கிட்டு ஹேண்ட் வாஷிங் இம்பார்ட்டன்ட்ன்றத பார்த்தோம். சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, காம்ப்ளெக்ஸ் டிசார்டர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கையில இல்ல. சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பாருங்களேன், பொல்யூஷன், டாக்ஸின்ஸ், எக்ஸ்போஜர் டு ரேடியேஷன், டெஃபினட்டா இந்த பொல்யூஷன், டாக்ஸின்ஸை தடுக்கக்கூடிய சக்தி நம்மகிட்டயும் இருக்கு. உங்க வீட்டுல பிளான்ட்ஸ் வச்சுக்கோங்க, உங்க
செடி கொடி எல்லாம் சுத்திலையும் வளர்த்துங்க. ஏன்னா அங்கிருந்து பியூர் ஆக்சிஜன் வருது. பை சான்ஸ் உங்க வீட்டு சுத்திலையும் இல்லைன்னா எங்கேயாச்சும் கிட்ட இருக்கிற பார்க்ல போய் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து நிறைய வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், வெளியிலயும் இருக்கணும். ஜன்னல் எல்லாம் திறக்கிறதுக்கே இப்ப பயமா இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து அவ்வளோ வந்துருதுன்ட்டு கம்ப்ளீட்டா ஏசிலேயே இருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் இல்லை. அப்புறம் ரேடியேஷன், அன்னெசரி ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வேணும். அர்லி மார்னிங் சன்லைட், ஈவினிங் சன்லைட் இருக்கணும். அன்னெசரியா போய் நம்ம டெஸ்ட் எடுத்துக்கிறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய ஃபுட்ல வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி பாருங்களேன், அனிமியா, விட்டமின் சி டிஃபிஷியன்சி, மெக்னீஷியம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து பெரிய வியாதிகள் வந்தது. அதனாலதான் நம்ம ஃபுட்ல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் கரெக்டா பேலன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கையில இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து புவர் டயட், லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கிரானிக் ஸ்ட்ரெஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து வியாதி வரும். சில விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த கண்டிப்பா நாம வந்து தடுக்கலாம். சோ கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நம்மளுடைய வரிஸ் மேனேஜ்மெண்ட்ல வேதாத்ரி மாஷி என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு முடியாத, இப்போ ஒரு குழந்தை வந்து போலியோ அட்டாக் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்போ அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. போலியோ வேக்சினேஷன் எடுத்தும் அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அந்த குழந்தைய அந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி பாதுகாத்துக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என் குழந்தைக்கு இப்படி வந்துடுச்சு. அதே மாதிரி கேன்சரும் இப்ப அப்படிதான் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஐயோ கேன்சர் ஏன் வந்துச்சு, நான் நல்லதானே என்ன பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல அன்பால, அன்பும் கருணையும்னால எத்தனையோ வியாதிய வந்து மீட்டு வந்திருக்கவங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம பேசலாம். அன்பும் கருணையும்ல கூட நம்ம வந்து சரி பண்ணலாம். சயின்டிபிக்கா பார்க்கணும்னா ரொட்டீன் மெடிக்கல் செக்அப் போங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பாத்துக்கங்க. அர்லி டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதனாலதான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டே இதெல்லாம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து பாக்குறோம். ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிராக்டிசஸ் தான் பாருங்களேன். கிராட்டிடியூட் அண்ட் ஃபர்கிவ்னஸ் தெரப்பி நான் எப்பவுமே சொல்வேன். டிசம்பர் மாசம் வந்துச்சு, இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு என்ன நல்லது நடந்துச்சு, ஒரு 10, 20, 25 ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்றத ஒரு எழுதுங்களேன். 25 எழுதுங்க. அப்பவே ஆச்சரியமா இருக்கும், ஐயோ தேங்க்யூ காட் எனக்கு இவ்வளவு நல்லது நடந்துச்சா அப்படின்னு. ஓகே, ஒரு 4-5 கெட்டது நடந்திருக்கும். நாம என்ன செய்யறோம், அந்த 4-5 கெட்டது என்ன நடந்துச்சோ அதையே மனசுக்குள்ள போட்டு திருப்பி ஐயோ ஏன் எனக்கு இந்த கெட்டது நடந்துச்சுன்ட்டு நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா ஹார்ட்ல இருந்து கிட்னில இருந்து எல்லாத்தையும் போட்டு ப்ராப்ளம் பண்ணி விட்டுறோம். அந்த மாதிரி சில கெட்டது நடந்துச்சுன்னா ஃபர்கிவ் பண்ணிடுங்க. ஓகே போட்டும், ஃபர்கிவ் பண்ணிடுங்க. மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், எப்பவுமே மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். நம்மளுடைய இன்னர் பீஸ், எமோஷனல் பேலன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுக்கு மெடிடேஷன் ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு, எவ்வளவுதான் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் நீங்க காலையில ஒரு 1/2 hour, சாயங்காலம் ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இப்ப பாருங்க சந்திரமா எவ்வளவு அற்புதமா நமக்கு வந்து ஷார்ட்டா தான், நமக்கு 5 minutes தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனா நம்ம இந்த சிந்தனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா இதை கேட்கிற அளவுக்கு நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி பிரீதிங், நம்மளுடைய ஜஸ்ட் இப்ப இந்த சிந்தனை கேட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்க மூச்சை இழுத்து விட்டாலே வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணணும். அப்பதானே நம்ம உடம்புக்குள்ள நல்ல பியூர் ஆக்சிஜன் போகும். அப்புறம் நம்ம மைண்டுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், மென்டல் ரீசைலன்ஸ்க்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ப்ரேயர் அண்ட் ஃபெய்த், நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், கடவுள் யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க, டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் இல்லைங்களா? சோ அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, காட்க்கு சரண்டர் பண்ணுங்க, ப்ரேயர் அண்ட் ஃபெய்த் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும். கிராட்டிடியூட் வந்து என்ஹான்ஸ், நம்மளுடைய ஹீலிங் ஹார்மோன்ஸ் இருக்கு பாருங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ். நம்ம கிராட்டிடியூட் தெரப்பி பண்ணும்போது நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா
இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுக்கும்போது ஹார்ட்டுக்கு வந்து லவ், கம்பேஷன், எமோஷன், அன்பு, கருணை, இது எல்லாமே வந்து எப்படி டாக்டர் கொடுப்பாங்க? ஹாஸ்பிட்டல்ல பாட்டில்ல விற்க முடியுமா? பார்மசி கம்பெனில விற்க முடியுமா? பார்மசி கம்பெனில என்ன இருக்கோ அதை தான் அவங்க வந்து நல்ல ஜெனரிக்கும் விற்பாங்க, ஹையாவும் விற்பாங்க. பட் ஆனா இந்த லவ் அண்ட் கம்பேஷன் இருக்கு பாருங்க, இந்த எமோஷனல், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் எல்லாம் இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலியமா தான் வரும். இத வந்து நம்ம உடம்புல எப்படி நாம சுரக்கணும் அப்படின்றத பத்தி தான் நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்பும் கருணையும் எப்படி நம்ம மனசுக்குள்ள இருந்து எப்படி வரணும்ன்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லைங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் வந்து சிம்பாலிக் சென்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இல்லைங்களா. அதனாலதான் பிராக்டிசஸ் லைக் ஃபர்கிவ்னஸ் அண்ட் கிராட்டிடியூட் வந்து இட் நர்ச்சர்ஸ் இட். மெடிடேஷன் வந்து நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல்னஸ் ரெடியூசஸ் சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவ், இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ், மெமரி அண்ட் மூட். இந்த மாதிரி நிறைய மெடிடேஷனுடைய அட்வான்டேஜஸே வந்து நிறைய இருக்கு. ஸோ வேதாத்ரி மகர்ஷி வந்து வெறும் உடம்புக்கு மட்டும் வேண்டியது சொல்லி தரல, மைண்ட், பாடி, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், யோகா, இது எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டிகிரேட் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்ரஸஸ் பிசிக்கல் பெத்தாலஜி, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் அட்ரஸஸ் எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட் இல்லைங்களா. இந்த கம்பைன் பண்ணும்போது தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறோம். ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு ஹெல்த். அப்படிதான் வந்து நான் விமெனுக்கு வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு ஹெல்த் பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஒரு புக் எழுதுனதுக்கு காரணமே. டாக்டர்ஸ் எல்லாருமே கெட்டவங்க இல்ல. டாக்டர் பாருங்களேன், இந்த அம்மா பாருங்களேன், பிரான்சிஸ் கேத்லின் ஓல்ட்ஹாம் கெல்சி அப்படின்ட்டு கனடியன் அமெரிக்கன் பார்மகாலஜிஸ்ட் அண்ட் பிசிஷியன். தாலிடோமைடுன்ற ஒரு மெடிசன் வந்து அந்த காலத்துல மார்க்கெட்ல வந்துச்சு. மார்க்கெட்ல வரும்போது யூரோப்ல, யூகேல எல்லாம் அதை ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வாமிட்டிங், பிரெக்னன்சில வாமிட்டிங்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கால இருந்து இந்த அம்மா நோ, அமெரிக்காவுக்கு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லவேளை இந்தியாலயும் இது இருக்குல்ல. அப்புறம் பார்த்தோம்னாக்கா அந்த ரிசர்ச்ல வந்து தாலிடோமைட் சாப்பிட்ட பசங்க எல்லாம் வந்து கை இல்லாம, கால் இல்லாம, ADHD இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமால பிறந்தாங்க. அப்புறம் உடனே உலகம் முழுவதும் இந்த தாலிடோமைடை நிறுத்திட்டாங்க. டாக்டர்ஸும் எவ்வளவுதான் போராடுறாங்க, சொசைட்டி கூட. ஏன்னா மெடிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஒரு டாக்டர் மட்டும் போராடினாலே பாருங்க எவ்வளவு கேசஸ் வந்து மோர் தென் 4,000 பேபிஸ் இன் யூரோப் ஹேட் பர்த் டிஃபெக்ட்ஸ். பட் ஆனா அமெரிக்காலும் இந்தியாலையும் இது வந்து எஃபெக்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ டாக்டர்ஸ் போராடுறாங்க. டாக்டர்ஸ்க்கையும் நம்ம வந்து வாழ்த்தலாம். எப்பவுமே வியாதி வந்துச்சுன்னா வெறும் மெடிசன், இன்ஜெக்ஷன் மட்டும் இல்ல. நீங்க வாக்கிங் போனா அதுவும் மெடிசன், சன்லைட் எக்ஸ்போஷர் வந்துச்சுன்னா அதுவும் மெடிசன், கிராட்டிடியூட் மெடிசன், கைண்ட்னஸ் மெடிசன், மெடிடேஷன் மெடிசன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்னு இல்ல, உங்க பசங்களை ஹக் பண்ணுங்க, அதுவும் ஒரு மெடிடேஷன். நல்லதே பேசுங்க, நல்லதே சொல்லுங்க, சன்ரைஸ், சன்செட் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஸ்பெண்டிங் டைம் வித் நேச்சர் இஸ் ஆல்சோ மெடிசன். இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல வந்து எதுவுமே நல்லது கெட்டதுன்னு இல்ல. பாருங்களேன், ஒரு கத்திய வந்து ஒரு சர்ஜன் கிட்ட கொடுத்தா நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க, அதே ஒரு டெரரிஸ்ட் கிட்ட கொடுத்தா அதை வேற கெட்டதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கிராட்டிடியூட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் but most powerful feelings in life. It's not just about saying thank you. It's about noticing the good in every day. When you start appreciating even the small, ordinary moments, life begins to feel lighter, happier and full of quiet blessings. இல்லைங்களா? எவ்வளோ அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. இத வந்து பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. 2025ல கிராட்டிடியூட் தெரப்பி டைரி போட்டு எழுதுங்க. நல்லபடியா நமக்கு 2025 போச்சு. அடுத்தது 2026ல எல்லாரும் சந்திக்கலாம். அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர். பி பிளஸ்ட் பை த டிவைன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீணாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான உரை டாக்டர். எங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசியில ரொம்ப ஒரு சிறப்பான சொற்பொழிவு கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த 2025ல ஒவ்வொரு மாசமும் ஒரு பாட்டு பத்தி சொல்லி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஓவராலா உடல் நலத்தை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது.
எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மனமார்ந்த நன்றி டாக்டர். தற்போது அம்மா அவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்துள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர். டாக்டர் மைக் ஆஃப்ல இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சியில போலாம். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல பேசுறேம்மா. நல்ல ஒரு அருமையான கருத்துரை கொடுத்தீங்க. இப்போ ரொம்ப அருமையா இருந்தது. மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. மகேஷ் கருத்தை ஒத்து சொன்னீங்க. எனக்கு 2 கேள்வி இருக்குமா மனசுல. ஒண்ணு நீங்க பேசுற வழக்குல ஹோலிஸ்டிக் ஹெல்த்துக்கு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த்னா என்ன, நம்ம அதை கடைபிடிக்கிறோமா, அது கடைபிடிக்கணுமா, எப்படி விளக்கமா கொடுக்கலாம்? கரெக்ட். சூப்பரான கேள்வி கேட்டீங்க ஐயா. ஏன்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச்ன்றது ஓவரால் ஹோலிஸ்டிக்ன்றது ஓவராலா இப்ப நமக்கு லிவர்ல ஒரு ப்ராப்ளம்னா ஹெப்பாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறோம். இப்ப நெஞ்சு கரைக்குது அப்படின்னா அப்பெல்லாம் நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப டைரக்டா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போறோம். அப்புறம் எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு டாக்டர், யாராச்சும் உங்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம பொதுவா எல்லாமே ஜென்ரலா எல்லாமே ரூல் அவுட் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கடைசியா தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு தான் இல்லைங்களா? அப்பதானே நம்ம கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போவோம். அப்ப அவங்க எல்லா டெஸ்டும் பண்ணுவாங்க. எல்லா டெஸ்டும் நெகட்டிவா வந்துச்சுன்னா அடுத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில அவங்க சொல்லுவாங்க, இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லம்மா, ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் சொல்றேன். ஸ்ட்ரெஸ்னால கூட இது இருக்கலாம், நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம சொல்றோம், ஐயோ அந்த டாக்டர் அவ்வளவு காசு புடுங்கிட்டாரு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்கு நான் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போனேன் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப ரீசன் ஒரு கேஸ் எனக்கு ஒண்ணு வந்துச்சு. அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். அவங்க டாக்டர் இன்ல யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இது நமக்கு தேவையா, நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்டான கர்ப்பப்பையை அதை போய் எடுக்கிறேன்னு சொல்றாங்களேன்னு அந்த பெரியவர் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. சோ அவங்க ஸ்கேன் எல்லாம் நான் பார்த்தம்போது அதுல சாக்லேட் சிஸ்ட் ஆஃப் ஓவரி, ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு எப்படி அந்த கர்ப்பப்பை இம்பார்ட்டன்ட் தான் லைஃப்ல, பட் ஆனா சாக்லேட் சிஸ்டும் இவ்வளவு பெரிய ஃபைப்ராய்டும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கர்ப்பப்பையும் வச்சிட்டு இருந்தா நாளைக்கு நமக்கு கேன்சர் வர சான்ஸ் உண்டு, சாக்லேட் சிஸ்ட் டார்ஷன் ஆகலாம், அல்ல ரப்சர் ஆகலாம். இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது எப்படி அந்த டாக்டர் இல்ல ஸ்கை யோகா பிராக்டிசஸ் பண்ணுங்க போதும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டெஃபினட்டா அவங்க சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஏன்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது இப்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ணணும், அந்த சிஸ்டத்தையும் ஆர்கன்ஸையும் மேனேஜ் பண்ணணும், நம்ம மைண்டையும் மேனேஜ் பண்ணணும், பாடியும் மேனேஜ் பண்ணணும். இதுதான் நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த மெடிக்கல்ல என்ன பிரச்சனையோ அதையும் பார்த்துக்கணும். பிளஸ் நம்ம வெறும் அந்த யூட்ரஸ் ஓவரிஸ் மேல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம நம்ம மைண்ட்ல என்ன சிந்தனைகள், அந்த பெரியவரும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரும் வாழ்த்தணும் இல்லைங்களா? அவங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்க நல்லதாதான் டிசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பி அந்த பசங்களுக்கு நம்மளும் வாழ்த்தணும். அந்த பசங்களும் 4-5 டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க இந்த டிசிஷனும் எடுத்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு இதெல்லாமே ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல பாடியை மட்டும் பாத்துக்கிறது இல்ல, ஓவரால் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் இது எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்றதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். இதை மெடிக்கலா ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு என்னால சொல்ல முடியாது இல்லைங்களா? நானும் வேதாத்ரியன் பிலாசபிஸ் எல்லாம் கொஞ்சமா என்ன நிறைய இருக்கு, இன்னும் பிலாசபிஸ் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பட் எனக்கு புரிஞ்சதை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேங்க ஐயா. நல்லா பண்ணீங்க டாக்டர் அம்மா, விளக்கம் அருமையா இருந்தது. நீண்ட நேரம் விளக்கம் கொடுத்தீங்க, நிறைய பேர் கை ரேஸ் பண்ணிருக்காங்க. நான் செகண்ட் டைம் அடுத்த கேள்வி கேட்கறேன். நன்றிமா. தேங்க்யூ.
நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்ரிய சகோதரி அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா சந்திரம்மா, மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர் அம்மா. வாழ்க வளமுடன். முதல்ல எனக்கு அனுப்பிய அத்தனை வாழ்த்துக்களுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிடுறேம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அப்படியே நதி பிரவாகம் எடுத்து ஓடுற மாதிரி அத்தனை கருத்துக்களையும் அலசி கொட்டிட்டீங்கம்மா. அதாவது வருஷ கடைசியில சந்திராம்மா சொன்னது மாதிரி இதுவரை சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கி இருக்கீங்க. மிக்க பயனுள்ள விஷயங்கள் அத்தனையுமே. இப்படி மனம், நரம்பு மண்டலம், எலும்புகள் எல்லாத்தையும், மூளை எல்லாத்தையும் வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு விளக்கு ஏந்திய வனிதை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நான் கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன்மா. எப்படின்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. வெளிநாட்டுல ஒரு அம்மா வந்து டாக்டர், அவங்க வந்து ஆமா அவங்க வந்து அந்த பேர் தாமா வரமாட்டேன்ட்டு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மாவுக்கு விளக்கு ஏந்திய வனிதைன்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த அம்மா போர்க்களத்துக்கெல்லாம் போய் அந்த அடிபட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்துட்டு வருவாங்களாம், கையில விளக்கு எடுத்துட்டு போய். அது மாதிரி நீங்க வேதாத்திரியங்கிற விளக்க வச்சுக்கிட்டு மெடிக்கல் டிப்ஸ் அத்தனையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கம்மா. இப்ப நாங்க நல்ல தைரியமா, எங்களுக்கும் மெடிக்கல்லாம் தெரியுமேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி அவ்வளவு அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. கடைசியா ஒரு கேள்விமா, உங்களை பாராட்டணும்னாக்க இன்னைக்கு பூரா பத்தாது, சந்திராமா என்ன விட மாட்டாங்க. அதனால நான் சுருக்கமா சொல்றேம்மா. ஒரு கேள்வி, இப்போ 80 above 80 பேஷண்ட்ஸ் டாக்டர்கிட்ட போனா டாக்டருங்கெல்லாம் அவ்வளவு கேர் எடுத்து பாக்குறதா எனக்கு தெரியலம்மா. என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றேன். என்னுடைய ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது நிறைய தடவை போயிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த மெடிசின்ஸே ஃபாலோ பண்ணுங்க, புதுசா எதையும் ட்ரை பண்ணாதீங்க. அவருக்கு வேற என்ன புதுசா தொந்தரவு வந்தா கூட அதை பத்தி அவங்க அவ்வளவு கேர் எடுத்து பண்றதா தெரியலம்மா. என்னுடைய யூகம் தப்பா? நிஜமாவே அப்படித்தானாம்மா? போனா போயிட்டு போகுது, 80க்கு மேல இருந்து என்ன சாதிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலம்மா. இத கொஞ்சம் எனக்கு விளக்குனீங்கன்னா தேவலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. உங்க ஏஜ் சொல்லிடுங்களேன், எல்லாத்துக்கும் அப்பதான் தெரியும் இல்லைங்களா? 83மா. சூப்பர் இல்லைங்களா? 83 வயசுல ஜூம் ஓபன் பண்ணி எனக்கு இன்னைக்கு இவ்வளவு அற்புதமா வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க நன்றி அம்மா. அப்புறம் நான் வந்து இந்த விஷயத்துக்கே தனியா ஒரு சிந்தனை உரை நான் பேசியிருக்கேன். நம்ம வாழ்க்கையில வந்து 100 years வச்சுக்கிட்டோம்னா 25 இல்லைங்களா? 25 வந்து பிரம்மச்சரிய ஸ்டேஜ், 25 குருஹஸ்தா ஸ்டேஜ், 25 வனப்பிரஸ்தா. இப்ப வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், 75 to 100 years வரைக்கும் வாழ்வோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க 83 தாண்டி இருக்கீங்கன்னா அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அப்போ நம்ம காரணம் கரெக்ட், வேதாத்ரியம் தான் அதுக்கு வந்து காரணம். சோ இப்போ இந்த ஏஜ்ல வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல சரியா பார்த்திருக்கலனா நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல வியாதி வர சான்சஸ் உண்டு. இந்த ஏஜ்ல வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ், சுகரு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்ல படுக்கையா இருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து எவ்வளவு அற்புதமா இந்த ஒரு ஜூம்ல வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு பெரியவங்களா இருந்து இத்தனை பேத்துக்கும் வாழ்த்து சொல்லி இவ்வளவு ஸ்டிமுலேட் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன்ன்றது இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எனக்கே ஒரு ரோல் மாடல். 83 yearsல நானும் இந்த மாதிரி இந்திராணி அம்மா மாதிரி நானும் வந்து ஜூம்ல நிறைய பேசணும், நிறைய பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப நமக்கு வந்து ஒரு வியாதி வந்துடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம், டாக்டர்ஸ் வந்து எல்லாம் ஃபுல்லும் செக் பண்றாங்க.
இப்ப இதே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒரு வாட்டி போகும்போது எல்லா டெஸ்டும் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாது, ஏஜ் ஆக ஆக வந்து செல் வந்து ஓல்ட் ஆகிக்கிட்டே தான் போகுது இல்லைங்கம்மா. அப்போ ஒரு செல்லுலயும் ஒரு ஏஜிங் ஃபேக்டர்ஸ்ல வந்து விஷயங்கள் தெரியும். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம ஃபுல் டெஸ்டும் பண்ணி எல்லாமே பண்ணலாம். பட் சில டாக்டர்ஸ் வந்து வேண்டாம், என்ன மாத்திரை சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து திருப்பி எல்லாம் ஃபுல் டெஸ்டும் பண்ண பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும். ஏதோ ஒரு கேன்சர் இருக்கலாம், இல்ல ஏதோ டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் ஏன் அன்னெசரியா நம்ம வந்து திருப்பி திருப்பி ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா மட்டும் அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒன்ஸ் இன் a year ஃபுல் செக்அப் போகலாம், பரவாயில்ல. இன் பிட்வீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒன்னும் மெடிக்கலா ஹேண்டில் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் போய் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு மட்டும் டேப்லெட் சாப்பிட்டா போதும். இவங்களுக்கு முக்கியமா தேவை வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கவுன்சிலிங். இப்ப நீங்க எப்படி இத கேக்குறீங்களோ அந்த மாதிரி ஐயாவையும் அதை கேட்க வைங்க. ஒன்ஸ் இன் a year டாக்டர் கிட்ட போனா போதுங்கம்மா. இன் பிட்வீன் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தா இம்மிடியட்டா போலாம். ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, நல்ல விளக்கம்மா. எனக்கு ஒரு கஷ்டமான மனப்பான்மை, இப்படி போனா போயிட்டு போகுது, இதுக்கு என்ன வைத்தியம்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு மனசுல ஒரு நன்றி அம்மா, மிக்க நன்றி. சந்திரம்மா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா இணைப்புக்கு. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பா இருக்கும் எப்பவுமே உங்க உரை. உடல் ஆரோக்கியத்தை தான் மேன்மைப்படுத்தி நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ டிராவலிங் எல்லாம் போனோம்னா அது ட்ரெயின் ஆகட்டும் பஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் டே ஒரு கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஆயிடுது, செகண்ட் டே நார்மல் ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. ரெண்டாவது கேள்வி இல்லை, நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தைராய்டு வந்து எனக்கு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நாங்க இப்போ நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி எல்லாம் மகராசனம் எல்லாம் பண்ணி டோட்டலா கம்ப்ளீட்டா குறைச்சி டேப்லெட்டையும் குறைச்சி இப்ப நிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப நன்றி வேதாத்ரியத்துக்கு. ஃபர்ஸ்ட் இதுதாம்மா அந்த கேள்வி, கான்ஸ்டிபேஷன். சூப்பர். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க மெடிசனும் எடுத்துக்கிட்டீங்க தைராய்டுக்கு, அதே டைம்ல இந்த பயிற்சியும் செஞ்சீங்க. சோ அப்ப அந்த ஹார்மோன் லெவல் வந்து அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகி இப்ப மெடிசனே குறைக்க வேண்டியது. சோ இது கேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது பேர் தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். நம்ம வந்து ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நம்ம பாடியை வந்து ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அப்புறம் யூஸ்வலா டிராவலிங்னாலே ஒரு பயம் இருக்கும். ஐயோ அங்க ஏதாச்சும் டாய்லெட் கிளீனா இருக்குமா, எங்கேயாச்சும் நிறுத்தணுமா, அந்த மென்டலி நமக்கு அது இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாடும் வந்து கொஞ்சம் டிராவலிங்ல வந்து கொஞ்சம் மாறும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கான்ஸ்டிபேஷன், செகண்ட் டேல இருந்து நீங்க அந்த இடம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ நோ ப்ராப்ளம். நீங்க ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கங்க. அப்புறம் 2 ஃப்ரூட் போதும், ரொம்ப சுகரி ஃப்ரூட்ஸ் இல்ல. தண்ணியும் நிறைய குடிங்க, வாஷ்ரூம் எல்லாம் இருக்கும், நோ ப்ராப்ளம். சோ அது ஒன் டேல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்கம்மா. இது டிராவலிங்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக KS ஜனார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஜனார் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கேக்குது. அம்மா லிவர் பத்தி சொன்னீங்களம்மா, ஃபேட்டி லிவர்ன்ட்டு. அப்போ வெந்தயம் சாப்பிட்டா சரியாகிடும் சொன்னீங்க. வெந்தயம் எப்பமா சாப்பிடுறது? இல்ல, அது ஜஸ்ட் நானும் கேள்விப்பட்டதுதான். வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் காலையில, 1/2 ஸ்பூன் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா 1/2 ஸ்பூன் காலையில, ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் போதும், நிறைய தேவையில்லை. காலையில ஒரு சாப்பிடுங்க, ஈவினிங் ஒரு வாட்டி.
ஜஸ்ட் கொஞ்சமா நன்றிகள் அம்மா. okay. அது இல்லாம ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும். நம்ம ஃபேட்டி ஃபுட் எதுவும் ரொம்ப ஆயிலி ஃபுட் ஃபேட்டி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஆயிலி ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அழகா சொன்னீங்க. அன்பு கருணை எல்லாம் பார்மசில விக்காது, நமக்குள்ளேதான் இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா அந்த கருத்து. தேங்க்யூ. நன்றிகள் அம்மா. நன்றி. தேங்க்யூ வெரி மச்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா பெரிய குளத்திலிருந்து. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். குட் மார்னிங் டியர். குட் மார்னிங். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமாக இருந்தது. உடலை பத்தி இவ்வளவு தூரம் மகானுடைய அந்த வேதாத்திரத்தையும் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துறையும் இணைத்து எங்களுக்கு ஒரு மணி மாலையாக கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் மறக்க கூடாதது, மறுக்கவும் கூடாதது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அனைவரும் சிறு குழந்தையிலிருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. ரொம்ப அற்புதம். உங்களுடைய பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? வாழ்க்கை. இப்ப நம்ம கேன்சர் பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த கேன்சர் வரதுக்கான காரணமே சன்ல இருந்து வர்ற அல்ட்ரா வைரஸ் தான் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிங்கும் போது நம்ம புதன் பகவான் தானே நமக்கு தோலுக்கு சம்மந்தக்கூடியவருன்னு சொல்றாங்க. அப்ப கேன்சர் வர்றதுக்கான காரணமும் சன்ல இருந்து வர்ற அந்த ரேசஸ் தானா? அது என்ன பாதிப்பா நம்ம உடம்புல கொடுக்குது? எதனால அந்த கேன்சருங்கிற அந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்ப அதிகமாக நிறைய தென்படுது பிளட் கேன்சர். என்னுடைய ஃப்ரெண்டு ஆலாம்பிகை, அவங்க ஃப்ரெண்டு அதாவது தொண்டையில கேன்சர்னால ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பொழுது இருந்து இந்த கொஸ்டின் எனக்குள்ள இருந்தது. இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம வேதாத்திரியத்தின் மூலமா நம்ம என்ன செய்யணும்? ரியலாவே ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே, கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கே நம்ம ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நம்ம பேசலாம். பொதுவாவே பொல்யூஷன்ஸ் நிறைய ஆயிடுச்சு இல்லைங்களா? ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதுக்குள்ள எத்தனை கெமிக்கல்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல எவ்வளவு பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, வெறும் சன் ரேடியேஷன் மட்டும்தான் கேன்சர் காஸ் இல்லை. இந்த மாதிரி விதவிதமான காசஸ் நிறைய இருக்கு. இந்த ஹை ரேடியேஷன் ஒன் ஆஃப் த காசஸ், அவ்வளவுதான். சோ அதனால பொதுவா இப்ப பிளாஸ்டிக்கும் பாருங்க, பிளாஸ்டிக்கும் எப்படி இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். அந்த காலத்துல இருந்த லைஃப் ஸ்டைல் இல்லை இப்போ. அதனால விதவிதமா நமக்கு வருது. முடிஞ்ச அளவு லைஃப் ரொம்ப சிம்பிளா லைஃப் ஸ்டைல், வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்தது அத்தனையும் ரொம்ப சிம்பிள் பிலாசபிஸ். நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாடியும் ஹெல்த்தியா வச்சுக்கணும், மைண்டையும் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும். சில சமயத்துல ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருமான்ட்டு ஒரே பயத்துல இருக்கவங்களுக்கு கூட கேன்சர் வந்திருக்கு. கேன்சர் வந்த பிறகு டாக்டர் சொல்றாங்க 6 மாசம் தான், அதுக்கு மேல இது தாங்காதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க குடும்பத்தாருங்க ஒரு அன்பும் கருணையோட அந்த பேஷண்ட பாத்துக்கிறாங்க. டாக்டருக்கே ஆச்சரியம், 6 வருஷம் உயிரோட இருக்காங்க. மாதிரி டிஃப்ரெண்ட் மெடிக்கல் மிராக்கிள்ஸ் நம்ம பாக்குறோம். அதனாலதான் நம்ம எப்பவுமே சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே கிளப் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஓரளவு நம்ம எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணல. அதையும் மீறி வந்துச்சுனாலும் அதை ஏத்துக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான். ஒரு பேஷண்ட் ரீசெண்டா கேன்சர்னால இறந்து போனாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஃபேமிலி ஃபுல்லா அவ்வளோ அன்பும் கருணையோட அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஹாப்பியா செத்தாங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு மைண்ட் ப்ரிப்பரேஷன், அந்த மாதிரி நம்ம என்ன ஆனாலும் லைஃப்ல நம்ம ஏத்துக்க ரெடியா இருக்கணும். நம்ம ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஃபாலோ பண்ணணும். அதையும் மீறி வந்துச்சுனாலும் அதை ஏத்துக்க ரெடியா இருக்கணும். ஏன்னா ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம்டு இல்லைங்களா? எல்லாரும் ஹார்ட் அட்டாக்னாலே ரிட்டர்ன் டிக்கெட் இருக்காது, சிலருக்கு சில வித மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ரொம்ப அற்புதமான எக்ஸ்பிளனேஷன். உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, ஆனால் வச்சிடுறேன். வாழ்க வளமுடன். டாக்டர் கிருபாநிதி அம்மா வெளியில இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கேள்வி டைரக்டா கேட்க முடியல.
நம் அருகில் உள்ள நபரை பொறுத்து நம் ஹார்மோன்கள் மாறுபடுமா? அருகில் உள்ள நபரை பொறுத்து. வா, சூப்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. பொறுத்து நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? இப்ப வந்து நம்ம உலகத்துல வந்து எத்தனையோ பீப்புள நம்ம மீட் பண்றோம். சிலரை பார்த்ததும் அன்பும் கருணையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல இருந்து ஊத்தும், அவங்க மனசுல இருந்து ஊத்தும். சிலரு நம்மள பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்கும். ஒரு 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 விதமான ஃபீலிங், ஜெலசியோ, கிரீடோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ தெரியாது. அப்போ அது அத பொறுத்துதான் இருக்கு. நம்ம சுத்திலே இருக்கவங்க நம்மள எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத நாம தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சுத்தில இருக்கவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோன்றத பத்தி மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்தாலும் அதை எப்படி தடுத்து நிறுத்தணும்ன்ற எக்ஸசைசஸ் நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? நிச்சயமா. அதுக்குதான் அருள் காப்பு போட்டுக்கிறோம் இல்லைங்கம்மா, அருள் காப்பு. கரெக்ட் கரெக்ட். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சூர்யா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் சந்திராமா. வாழ்க வளமுடன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கெட்ட ஏப்பம் வருது இல்லங்களாமா? அது வந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டதும் ஒரு மாதிரி ஏப்பமா வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம சாப்பிடுறது, ஹெல்த்தி ஃபுட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா? டெய்லி ஒரு 2 ஃப்ரூட் சாப்பிடுங்க, 2 வெஜிடபிள் சாப்பிடுங்க. நிறைய இந்த ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டா ஏப்பம் வருதுன்றதையும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அவங்க வேற ஏதோ சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் ஏதோ இருக்கான்றதை அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்கம்மா? ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா, உங்க நம்பர் ஒண்ணு கிடைக்குங்களாம்மா? என்னங்கம்மா? உங்க நம்பர் கிடைக்குங்களா? நம்பரே எடுத்துக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க போதும். ஓகேங்கம்மா? போடுறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரேஷ் ஐயா. வாழ்க வளமுடன் சபரேஷ். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்புமா. ஆக்சுவலி நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருந்துட்டு இன்னும் நிறைய எங்க ஃபேமிலில எல்லாம் நிறைய பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல். அவங்களுக்கு வந்து யோகாலாம் பண்ணுவாங்களே தவிர பட் இவ்வளோ அதில் ஈடுபாடு கிடையாது. அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் செக்டர் பார்ப்பாங்க. நீங்க ஒருங்கிணைத்து பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு கேள்விமா. இப்போ வந்து என்னன்னா, இப்போ டூத்துக்கு வந்து ஃப்ளூரைட் வேணும் அப்படின்னு டென்டிஸ்ட் சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்போ சால்ட் வந்து அயோடைஸ் சால்ட் இஸ் குட்ங்கிற மாதிரி தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சொல்ற மாதிரி எனக்கு நான் கேள்விப்படுறேன். ஆனா இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அயோடைஸ்டு சால்ட் வந்து தப்பு, டீகால்சிஃபிகேஷன் ஆயிடும், அது வந்து சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் எனி திங் வித் ஒயிட், இந்த இது வந்து ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட், அதெல்லாம் உங்க பீனல் கிளாண்ட் கிளாஸ் டீகால்சிஃபை பண்ணிடும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் இது 2 டிஃப்ரெண்ட் கருத்தா இருக்கும்போது ஆப்போசிட் வேல்யூஸ் இருக்கும்போது எப்படிமா எடுத்துக்கிறது? நன்றிமா. இல்ல இது அப்படி இல்லவே இல்லைங்க ஐயா. ஒயிட் திங்ஸ்னா ஒயிட் சுகர், மைதா, ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி திங்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சயின்டிபிக் எல்லாமே அதுதான் அது. பட் ஃப்ளோரைட் வந்து டென்டல் டாக்டர் பார்த்து தானே உங்களுக்கு ஃப்ளோரைட் வேணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஃப்ளோரைட் டிஃபிஷியன்சி இருக்கு, நீங்க ஃப்ளோரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பொதுவாகவே ஃபுட்ல வந்து அப்படி இருக்கு, அதனால ஃப்ளோரைட் யூஸ் பண்ணுங்கிறாங்க. இப்ப அந்த கண்ட்ரி டிசைட் பண்ணுது, இந்த இடத்துல வந்து அயோடின் லெவல் கம்மியா இருக்கு, அதனால அயோடைஸ் சால்ட் சாப்பிடணும், சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க. அது உங்களை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க வந்து அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்றது பெட்டர்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் உங்க ஏரியால எப்படி இருக்கு, உங்களுடைய இப்ப ஆஸ்திரேலியால அந்த கண்ட்ரி கவர்மெண்ட் வந்து அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்றதுக்கு, ஏன்னா அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனாலதான்
அயோடைட் சால்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப அயோடின் டாக்ஸிசிட்டி ஆகிற அளவுக்கெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் இருக்கும், அவ்வளவுதான். பட் ஆனுவல் செக்அப் போகும்போது இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. T3, T4, TSH, கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், இது எல்லாமே ஆனுவல் மெடிக்கல் செக்அப் போகும்போது செக் பண்ணுவாங்க. இதுல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சிலது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ பண்ணணும், சிலது சயின்டிபிக் ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம என்ன அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். பிளைண்டா நம்ம எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரிங்க ஐயா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கவிதா சங்கர் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு வெயிட் வந்து 82 வெயிட் இருக்கு மேடம், கிலோ. அது வெயிட் குறைக்கவே முடியல. இத்தனைக்கு வாக்கிங் போறேன், எல்லாம் பண்றேன், அதனால வெயிட் குறையவே மாட்டேங்குது மேடம். கொலஸ்ட்ரால் எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு? எனக்கு வந்து 49 மேடம், 49. கொலஸ்ட்ரால் எதுவும் இல்ல, ஆனா கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறேன் மேடம். ஆனா டயட் என்ன ப்ராப்பரா எடுக்கணும்னு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வந்து கண்டிப்பா நாம மனசு வச்சா வெயிட்டை வந்து குறைக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எண்டோக்ரைன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றது ரூல் அவுட் பண்ணிக்கங்க. ஏன்னா 49 ஆகுது இல்லைங்களா, மெனோபாசல் ஏஜும் கிட்ட வருது. எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் எதா இருக்கான்னு மெடிக்கலா செக்அப் பண்ணி ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க டெய்லியுமே வந்து 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொன்ன பாருங்க. ஈவினிங் 7 o'clock முன்னாடியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7க்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இல்ல நீங்க நைட் 8 o'clock சாப்பிட்டீங்கன்னா காலையில 8 o'clock மேல சாப்பிடலாம். அதுவே பாருங்க எவ்வளவு பெரிய ஃபாஸ்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 8 o'clock மேல எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றத அப்சர்வ் பண்ணுங்க. கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் 2 வெஜிடபிள் டெய்லி சாப்பிடுங்க. தண்ணி இன்பிட்வீன் பசிச்சுன்னா மோர் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கேலரிஸ் லோவா இருக்கிற சாப்பிடுங்க. இல்ல வாட்டர்மெலன் சாப்பிடலாம். இந்த மாதிரி லோ கேலரி ஃபுட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் லஞ்சுக்கும் அதே மாதிரியே தான். நீங்க கொஞ்சம் ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க சூப் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். அந்த மாதிரி வயிறு ரொம்பனாலே நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இல்லைங்களா? இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் வாங்குறதே விட்டுருங்க. இந்த முறுக்கு, மிக்சரு நம்ம ஊர்ல எவ்வளவு டேஸ்டியா கிடைக்குது இல்லைங்களா, விதவிதமா. இப்ப எல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸே நிறைய பேரு நல்ல டேஸ்டியா செஞ்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்தா டெம்டேஷனா தான் இருக்கும். பிஸா ஆகட்டும், பெப்சி ஆகட்டும், கோகோ கோலா ஆகட்டும், எவ்ரி மந்த் ஒரு ஃபுட்டு, இனிமே இந்த ஃபுட்டு நான் சாப்பிட மாட்டேன், நோ கோகோ கோலா, நோ பெப்சி, நோ பிஸா, நோ டோனட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுட்டா நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே போங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்கம்மா, டார்கெட் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த மாசம் வரப்போகுது இல்லைங்களா, இன்னில இருந்தே மந்த்லி 1 kgன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா குறைக்கலாம். ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மதுரையிலிருந்து குருவம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். உங்களை பார்த்தது எங்களுக்கு ஏதோ தெய்வம் மாதிரி இருக்குது. உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து ஒன்னொன்னும் உங்களை தனித்தனியா நான் உருவகப்படுத்தணும் அப்படி இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு இது லைன், மெடிக்கல் லைன்ல வந்து நீங்க ஒரு பெரிய கிங். ஒரு பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்றதே எனக்கு வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எவ்வளவு எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றீங்க. சொல்றேன். அப்புறம் வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைல் இந்திரா காந்தி மாதிரி இருக்கு. நீங்க வந்து நம்ம இந்தியாவிலேயே நீங்க ஒரு சீஃப் டாக்டரா பட்டம் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
நாங்க வந்து பெண்களுக்குன்னு ஒரு டாக்டர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பூரா நாங்க வேதாத்திரி அன்பர்கள் பூரா போட்டுருவோம் உங்களுக்கு. அதை தவிர உங்களுக்கு டாக்டர் ஃபீல்டு இன்னும் எக்ஸெட்ரா உங்களுக்கு நிறைய புக்ஸ் அதுல இருந்து வரப்ப கட்டாயம் உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு என்னோட உறுதியான நம்பிக்கை. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, நீங்க வந்து ஏதாவது டிராவல்ல இருக்கிறப்ப கான்ஸ்டிபேஷன் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, டிராவல்ல நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையா? அந்த டிராவலிங்னாலே நமக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் இல்லைங்களா? நார்மல் வீட்டு அட்மாஸ்பியர் வந்து நம்ம வெளியில வரோம். அதனாலதான் ஒன் டைம் அவங்களுக்கு சரியாயிடுது. அதனால அது ரொம்ப கவலைப்பட தேவை. நீங்க சொல்றது ஒரு ரீசன் இருக்கலாம், பட் அது கரெக்ட் தான். ஏன்னா நானும் அதையே உணர்றேன் நிறைய இடங்கள்ல நம்ம போறப்ப வரப்ப. அதனால ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிறோம் டாக்டர். ஆமா ஆமா கரெக்ட்டுங்கம்மா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே டிராவல் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ஆங்ஷியஸா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மூமெண்ட்ஸ் இல்லாம உட்கார்ந்துட்டே இருக்கிறோம்ல, அந்த ஒரு ரீசனா இருக்கும். ஒரு எண்ணம் கேட்டுக்கிறோம். வளமுடன் நம்ம உங்களுடைய தொண்டு தொடரட்டும். நன்றிமா. நண்பராக ஓப்போ A54 நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மாட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. என் பேர் பாரதிங்கம்மா. நாங்க ஆற்காடுல இருந்து பேசுறேங்கம்மா. டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. அம்மா நீங்க சிறப்பா தொகுத்து வழங்குறீங்க. முதல் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஸ்பீச் நான் கேக்குறேன். ரொம்ப அழகா மனுஷனுடைய ஓவரால் டாபிக் ஃபுல்லாவே கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க இந்த வருஷத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத நான் யூடியூப்ல இருக்குமா, நீங்க போய் பாருங்க. ஸ்கை யோகா டிவி யூடியூப்ல இருக்கு. தலைப்பு என்னங்கம்மா? நிறைய வருது இல்லைங்களா? நம்ம தலைப்பு போட்டாதான் கரெக்டா. டாக்டர் தவமணின்னு போடுங்க. ஸ்கை யோகா ஆன்லைன் டிவி இருக்கு இல்லைங்களா, அங்க டாக்டர் தவமணின்னு போடுங்க. மாசம் 1 பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களுக்கும் சப்ஜெக்ட் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்மா. ஓகே ஓகே வாழ்க வளமுடன்மா. உங்க நம்பர் என்ன ஷேர் பண்ணிக்கங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஸ்கை யோகா ஆன்லைன்ல போயிட்டு நீங்க பாத்துட்டு அதை வேற உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அது போய் சேரட்டும் இல்லைங்களா? கண்டிப்பாங்கம்மா. உங்க சேட் நம்பர் போடுங்கம்மா, உங்க போன் நம்பரை போடுங்க. ஆமா ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப தேஜஸா இருக்கு. அந்த லாஃபிங் சிரிச்சிட்டே பேசுறது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த நண்பராக உமையாலம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஆமா அந்த மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து எப்படிமா இது பண்றது? அதாவது ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு குருடு நொண்டி அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா, அது ரெண்டும் எப்படிமா சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த கொஸ்டின் கேக்குறேம்மா. ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு வந்து இல்ல அப்படிங்கிறாங்களா, பயன் இல்ல அப்படிங்கிறாங்கல்லம்மா. என்ன சொல்றீங்க? ரெண்டுமே சேர்ந்து டிராவல் பண்ணணும். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஸ்பிரிச்சுவலும் மெடிக்கல் ஃபீல்டும் அந்த இதுவும். இப்ப என்ன பார்த்தா எப்படி சொல்றீங்களாமா? என்ன பார்த்தா எப்படி சொல்லுங்க. நான் டாக்டர், சயின்டிபிக்கா ட்ரீட் பண்றது. இப்ப நான் வந்து வேதாத்திரி பிலாசபிஸ் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்றேன். அத எனக்கு தெரிஞ்சதை நான் வேற உங்களுக்கு சொல்றேன். அதுதான் காம்பினேஷன். நான் வெறும் டாக்டரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் பாத்துக்கலாம், இல்ல வெறும் வேதாத்திரம் பிலாசபி ஃபாலோ பண்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இருந்துக்கலாம். பட் ரெண்டும் கிளப் பண்ணும்போது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆஸ் அ டாக்டர் நான் இந்த பிலாசபி சொல்லும் போது உங்களுக்கு அது எவ்வளவு புரியுது இல்லைங்களா? ஒரு டாக்டரே நமக்கு மெடிடேஷன் செய்ய சொல்றாங்க, நான் மெடிடேஷன் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? மெடிடேஷன்ல இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படிதான் நம்ம வந்து சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிளப் பண்ணிக்கணும். ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துக்கோங்க. பட் கூட நீங்க யோகா, மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாம் செய்யும் போது அந்த வியாதி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் காம்பினேஷன் ஆஃப் பிலாசபிஸ். சரிங்களா? சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி காம்பினேஷன். ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும் சொல்றாங்க.
நன்றிமா. அடுத்த தூத்துக்குடியிலிருந்து ஐயா நீங்க பேசலாம் ஐயா. அம்மா வணக்கம். சக்திவேல் தூத்துக்குடிமா. அம்மா இப்போ கர்மா கழியுது அப்படிங்கறது நம்ம எப்படி தெரியறது, உணர்றது? ஆக்சுவலா இப்ப வந்து மன்றத்துல போய் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம், அது கர்மா கழியறதுக்கு அர்த்தமாகுமா? அதாவது நம்ம முடியாத ஒரு சில ஆட்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறப்ப அது கர்மா கழியுமா அப்படிங்கிறது தெரியும். கர்மா கழியறதுக்கு வந்து நம்ம ஒரு ரீசனோட நம்ம செய்ய தேவையில்லை. அதுதான் நமக்கு வேதாத்திரியம் பிலாசபி நம்ம சொல்றது. நம்ம எதிர்பார்ப்போட எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இல்லைங்களா? அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட செய்யறோம். நான் இந்த சர்வீஸ் செய்யறதுனால எனக்கு இது கிடைக்குது, நம்ம எதுவும் கிடைக்குதுன்னு செய்யறது பேரு சர்வீஸ் இல்லை இல்லைங்களா? நம்ம வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம என்னால் முடிந்த உதவிகளை செய்யறேன். இப்ப நான் இந்த சிந்தனை கொடுக்கறதுனால நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது யாருக்கும் கெடுதல் இல்லை. அது வந்து எனக்கும் ஹாப்பியா இருக்கு, பாருங்க எவ்வளவோ பேத்துக்கு ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான் நம்மளுடைய பிலாசபிஸ். அதுக்கு மேல நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இதெல்லாம் செய்யல இல்லைங்களா? ஓகேங்க. வாழ்க வளமுடன். கனிவான வேண்டுகோள், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலுக்கு போங்க. அங்க வந்து எல்லா ப்ரொஃபசர்ஸ் பேசினதும் நம்ம டாக்டர் பேசின 12 ஸ்பீச்சும் இருக்கு. அதுல போய் நீங்க டாக்டர் தவமணின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அம்மாவோட ஸ்பீச் எல்லாமே வந்துடும். அதை போய் பாருங்க. எல்லாருக்கும் வந்து தனித்தனியா அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கஷ்டமான விஷயம். அதனால நீங்க தயவு செஞ்சு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பார்த்து நீங்க பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நல்லம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. நல்லம்மாள் அம்மா, அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அந்த நாமக்கல்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு இடுப்பு வலிக்குதுங்கம்மா. இடுப்பு ரைட் சைடு இடுப்புல இருந்து மேல கொஞ்ச தூரம் ரொம்ப வேலை செஞ்சாவோ அல்லது நின்னுகிட்டு இருந்தாவோ குமிஞ்சு நிமிந்தாவோ வலிக்குதுங்க. படுத்தா எந்திரிச்சா வலிக்குதுங்க. அதுக்கு என்ன? எவ்வளவு வயசுமா உங்களுக்கு? எவ்வளவு வயசு? 68 வயசு ஆகுதுங்கம்மா. 68 வயசு ஆகுது இல்லைங்களா? சோ ஏஜ் ஃபேக்டர்னால இருக்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நல்ல பேக், நல்ல ஒரு ஃபர்மான ஒரு இல்ல நிலத்துல கூட படுக்கலாம். பேக்ல படுங்க, ரெஸ்ட் எடுங்க. கண்டினியூஸா ரொம்ப ஒன்னும் வேலை செய்யணும்னு இல்ல. அப்புறம் இந்த ஏஜ்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றத ரூல் அவுட் பண்ணணும் இல்லைங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா? டாக்டர் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி 1.25 வருஷம் ஆகுதுங்கம்மா. இந்த பேக் பெயின் என்னத்துக்கு வருதுன்னு டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கீங்களா? கேட்டாக்கா அது எனக்கு தான் வலிக்குது அப்படிங்கிறாரு டாக்டர். அப்படின்னா எல்லாம் நார்மல்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஜஸ்ட் நார்மல். அவங்க பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் மனசுல பட்டுட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி ஒரு ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட போய் காட்டுங்க. அவங்களும் இல்ல எல்லாம் நார்மலா இருக்குன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க ஸ்கை யோகா எல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்களா? எல்லாம் போன வருஷம் நீங்க வந்திருந்தீங்கல்ல நாமக்கல், ஒரு புக்கு கூட எல்லாம் கொடுத்தாங்கம்மா. வாங்கிட்டு நானும் தான் வாங்கிட்டேன். வெரி நைஸ். சரிங்கம்மா. சோ அந்த ஸ்கை யோகால வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ரெகுலரா அது நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல போட்டா கூட வரும். இல்ல உங்க கிட்ட மன்றம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மன்றத்துல போய் தவமையை வச்சிருக்கிறேங்கம்மா. தவமையை நடத்திட்டு இருக்கேன். ஓ சூப்பர். அப்ப அதுலயே நீங்க அதெல்லாம் செய்யலாம். பண்ணுங்க. மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கங்க டெஃபினட்டா. சரிங்கம்மா சரிங்கம்மா. அது வெயிட் கொஞ்சம் குறைக்கணுங்கம்மா. வெயிட் லாஸ் பண்ணணும். எவ்வளவு இருக்கீங்க வெயிட்? 76 கிலோ இருக்குதுங்கம்மா.
ஓ சரி சரி, ரொம்ப இல்ல. பட் ஆனா 1 kg ஒரு மந்த் குறைக்கணும். இப்பதான் இன்னொருத்தருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நைட் 8 மணிக்கு முன்னாடியே சாப்பாடு சாப்பிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே காலையில 8 மணிக்கு தான் அடுத்த சாப்பாடு அப்படின்றத வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த எண்ணெய் பொருள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் வீட்லயே வாக்கிங் எல்லாம் மாடி மேல பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போங்க. டெய்லி காலையில 1 hour, சாயங்காலம் 1 hour. யோகாவும் ரெகுலரா செய்யுங்க. மன்றம் தான் ஆக்டிவா வேலை, மன்றத்துல இருக்கீங்கல்ல, அதுவே பெரிய சர்வீஸ் இல்லைங்களா? அது கூட நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. செய்வாங்கம்மா. ஒரு சில நாள் விட்டு போயிருங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். எங்க உங்களோட பேசாம ரொம்ப கவலைப்பட்டேன். நான் திண்டுக்கல் வந்தேன்மா. ஆஸ் யூசுவல் வருஷத்துக்கு ஒருக்கா எங்க அண்ணன் ஆர்த்தோ அங்க செக்கப் வருவேன் டிசம்பர். அவங்க வள்ளலாறுல இருக்கிறதுனால வெறும் முதல்ல சொன்ன அம்மா கூட இடுப்பு வலிக்குதுனாங்க. நான்லாம் ரொம்ப நடக்க முடியாம வேதனைப்பட்டேன். டாக்டருடைய மெடிசன், எக்ஸசைஸ், சாப்பாடு, அதாவது அண்ணன் டாக்டரா இருக்காங்க. அவங்க அததான் சொல்லுவாங்க, ஒயிட் கலரை கொஞ்சம் தவிர்த்துருங்க, சீக்கிரம் வெயிட் குறையும் அப்படிம்பாங்க. முடிஞ்ச ஒயிட் கலரை தவிர்த்துருங்கம்பாங்க. அது அப்படி பார்த்தா எல்லாம் ஒயிட் கலர் தான். அது நான் சும்மா உங்க ஜூம்ல சொன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல தான் இருக்கேன். அப்போ சொல்லுங்கம்மா, அப்பதான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். என்னுடைய ஹைட் வந்து 1.70. நான் வந்து 1.60 தான் இருக்கேன். ஆனா 1.75 இருந்தேன் நான். அதாவது 75 கிலோ இருந்தேன். என்னுடைய கால் வலி அதிகமா. வயசு சொல்லுங்களா? வயசு 74மா. சூப்பர் இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, 74 வயசுல கரெக்டா 75 kg மெயின்டைன் பண்றீங்க. 75ல இருந்து இப்ப 60 தான் இருக்கேன். 60க்கு மேல கூட 60 kg 75ல இருந்து 60க்கு கொண்டு வந்தீங்க. அதுதான் மெயின் கோல் அண்ட் டார்கெட். அப்ப கிடுகிடுன்னு எவ்வளவு வேலை செய்ய முடியுது இல்லைங்களா? ஏஜ் இஸ் நாட் எ ஃபேக்டர். அதுதான் என்னுடைய கால் வலியே குறைச்சது. கால் வலியை குறைச்சதே அந்த வெயிட் தான் எனக்கு. அதோட எக்ஸசைஸ் எல்லாமே. மதுரையில இருந்து திண்டுக்கல் வந்து நானாதான் பஸ் ஏறி வந்தேன். யாரு துணையே அந்த மாதிரி மைண்ட்ல இல்ல. யாராவது துணைக்குள்ள நம்மள மூட கெடுத்துரும். அதான் சந்திரமாட்ட கூட வாட்ஸ்அப்ல போட்டேன், பக்கத்துல இருக்கவங்க யாராவது மூட கெடுப்பாங்க சந்திரமா அப்படின்னு. அது மாதிரி நல்லா இருக்கேன். நான் இப்ப இந்த கை தூக்குனதே உங்களோட பேசணும். இந்திராணி அம்மா சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசுல 80 வயசுக்கு மேல அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பாதிச்சுச்சுமா மனச. இந்திராணி அம்மா எங்களுக்கு எல்லாம் ஒரு ரோல் மாடல். அவங்க சந்திராமா சொல்லையிலேயே வேதாத்திரிய சகோதரி தான் சொல்லுவாங்க அவங்கள, எந்த ஜூம்ல இருந்தாலும். எனக்கு அவங்க சொன்ன நாளாம் நினைக்கிறேன், என்ன 10 வருஷம் இருக்கணும், நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்யணும் தான் நினைக்கிறோம். என்னைக்கு இடைநிலை கூப்பிடுதோ அன்னைக்கு அழகா சூப்பரா நம்மளை கூட்டி போயிருவாங்க. அது வரைக்கும் இந்த இறப்பை பத்தியே நினைக்க கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு அவங்க சொன்னது ஒரு ஏன் அப்படி அவங்கள போய் பாத்திருக்கேம்மா. நேர சூப்பரா இருப்பாங்க. ஆளு குரல் தான் அப்படி இருக்குது, அருமையா இருப்பாங்க. அப்படிங்கல எனக்கு அது ஒரு தோணுச்சு. அப்படி நினைக்க ஒண்ணு கட்டாயம் இல்லைல்லம்மா. நம்ம ஏஜ் நம்ம கையில இல்ல இல்லம்மா. அவ்வளவுதான். நம்ம யாரும் ஏன் வயசாச்சே இவங்க போக கூடாதான்னு யாராவது சொன்னா கூட அது நம்ம மனசுக்குள்ள எதுவும் பாதிக்க கூடாது. நம்மளுக்கு எப்ப டேட் வச்சிருக்காரோ அப்பதான் நம்ம போவோம் இல்லைங்களா? இவங்க சொல்றாங்கன்ட்டு அவங்களுக்கு வருத்தமா இருக்குன்ட்டு நம்ம போயிட முடியுமா? நம்ம டேட் எப்ப வருமோ அப்பதான் நம்ம போக முடியும் இல்லைங்களா? அழகா மகிழ்ச்சி நம்மள கைய கூட்டி போயிருவாங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்டு இருந்தாங்கம்மா, கிராம சேவை திட்டம் எடுத்தவங்க. வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே போயிட்டாங்கம்மா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவங்கள ஆமா, நான் சந்திராமாட்ட கூட போன்ல கூட சொன்னேன். ரொம்ப அருமையா அவங்கள யாருமே அழுகல. பீஸ்ஃபுல்லா போயிட்டாங்கன்னு எல்லாரும் இருந்தாங்க. ரொம்ப சிறப்புமா. நான் உட்கார்ந்துருக்கேன், உங்களோட பேசணும், இந்திராணி அம்மாவோட பேசணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் கைய தூக்குனேன். கேள்வின்னு ஒண்ணு இல்ல, நான் இனிமேதான் நல்லா கேட்கணும். நல்லா கேட்கல. சந்திராமா வாழ்க வளமுடன். சந்திராமா நன்றி, வாழ்க வளமுடன். அங்கேற்கண்ணி அம்மா, அங்கேற்கண்ணின்னு கிருபாநிதி அம்மாவோட ஃப்ரெண்டு எல்லாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. உடல்நிலை காரணமா வந்து அவங்க இறக்கும்போது ரொம்ப அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டு அத வந்து ரொம்ப அருமையா அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு ஏஜ் அவங்களுக்கு? அப்ப எவ்வளவு ஏஜ்மா? அவங்களுக்கு 60 வயசு தான்மா. ஆனா அந்த பாடியை தூக்கையில எல்லா ஃபேமிலியே வாழ்க வளமுடன் சொன்னுச்சு. ஏன்னா அவங்க இறக்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சர் சோ நைஸ். பாருங்க, 60 வயசுலயே கேன்சர் வந்துச்சு. பட் அவங்க கவலைப்படாம அந்த ஏத்துக்கிட்டு ஹாப்பியா போனாங்க. அது எவ்வளவு பேத்து மனசு பாதிச்சிருக்கு இல்லீங்களா? இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவங்க ரொம்ப வசதியான குடும்பம். ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்கு போக பயந்து இருந்த காலம் போய் இப்ப ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. ஆனா அவங்க மையன்ட்ட கடைசியா சொன்னது, தம்பி இப்ப நல்லா இருக்க,
இன்னும் 5 வருஷத்துல நீ ஆழியார்ல அரங்காவலர் ஆயிடணும், அது ஒண்ணுதான் ஆசைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த Super. லெவலுக்கு அப்படியே ஒன்றி போயிட்டாங்கம்மா. எனக்கு இப்ப கூட அழுகையா வருது. நாளைக்கு 30 நாள் ஆகுது. அதுக்காக தான் நான் சென்னையில இருந்து இங்க வந்திருக்கேன்மா. ரொம்ப சிறப்பு. நன்றிமா சந்திராமா, நீங்க சொன்னதுக்கு நன்றி. இது பல பேருக்கு உபயோகமா இருக்குது. அவங்க என்னைய சொல்லுவாங்கம்மா, இந்த வயசுல நீங்க இப்படி ஓடிக்கிட்டு தெரியலன்னு. இப்ப எனக்கு நீங்க இந்த வயசுல இவ்வளவு அழகா போயிட்டீங்களே, நான் அதை அந்த பாக்கியம் செஞ்சிருக்கலாம்னு தெரியலையே அப்படின்னு தோணுது. இல்ல, நீங்க ஒரு பெரிய ரோல் மாடல். கிருபாநிதி அம்மா, நீங்க ஒரு பெரிய ரோல் மாடல். எவ்வளவு ஆக்டிவா எதுனாலும் போய் ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம எல்லாத்துக்கும் செய்யறோம் இல்லைங்களா. நன்றிமா, ரொம்ப சிறப்புமா. சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. அடுத்து நிறைவான அன்பராக கீதா அம்மா, கீதா சுரேஷ்மா, நீங்க பேசலாம் அம்மாட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. சுஷிலம்மா வாழ்க வளமுடன் மேடம். ஆக்சுவலி நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் இருக்கோம் மேம். நீங்கள மாதிரி இவ்வளவு பெரிய டாக்டர் வந்து உங்க டைம், ப்ரிஷியஸ் டைம் எங்களுக்கு ஸ்லைட் எல்லாம் போட்டு இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு வச்சு, அதுவும் வேதாத்ரி மகர்ஷி கான்செப்ட்ல சொல்லிருந்து அது ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களுடைய டியூஸ் டு த சொசைட்டி ரொம்ப இருக்கு. ரொம்ப பேருக்கு வேதாத்ரியம் கூப்பிட்டுன்னு வந்து அதே ஹெல்த் எப்படி நாங்க சரி பண்ணலான்னுட்டு பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட யூடியூப்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம் மேம். ஸோ அது தேங்க்யூ மேம். என்னோட கொஸ்டின்னா, என்னோட ஏஜ் 56 years. என்ன ஹெல்த் காம்ப்ளிகேஷன் என்ன இல்லை, வேதாத்ரியம் எக்ஸசைஸ் ஆகட்டும், மெடிடேஷன் எல்லாம் ஃபாலோ பண்றேமா. 50 yearsல ஸ்டார்டிங் மெனோபாஸ் டைம்ல ஃபைப்ராய்ட்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஆஃப்டர் மெனோபாஸ், யூஸ்வலி டியூரிங் மெனோபாஸ் ரொம்ப ப்ளீடிங் ஆச்சுன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன ஆகல. இப்போ பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு, போஸ்ட் மெனோபாஸும் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் இல்லை. ஆனா அது யூட்ரஸ் அப்படி என்ன எடுக்கிறது எல்லாம் வேண்டாம் இல்லைம்மா. பிகாஸ் ஆஃப்டர் ஆப்ரேஷன் பேக் பெயின் காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரும். என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இந்த மட்டும் பண்ணணுமா, இல்லைன்னா செக்அப், பாஸ்மியர் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்கலான்னுட்டு ஃபோன் பண்ணேன் மேம். நீங்க 56 years ஆச்சு, மெனோபாஸ் ஆச்சு இல்லைங்களா. எவ்ரி இயர் நீங்க ஒரு வாட்டி ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஒரு பாப்ஸ்மியர் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே நார்மலா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு பாருங்க, எவ்வளவு அழகா ஸ்கை யோகாவும் பண்றீங்க. நோ டயபிட்டிஸ், நோ ஹைப்பர் டென்ஷன், நோ அதர் டிசீசஸ் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனா செக்அப், ஃபைப்ராய்டு வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றத பாத்துக்கோங்க. ஒரு வாட்டி பெருசா இருந்துச்சுன்னா அது கம்ப்ரெஷன், சுத்திலையும் கம்ப்ரெஷன் ஆகும், கால்சிபிகேஷன் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்பதான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஹெவி ஃப்ளோ ஒன்றும் இல்லை, மெனோபாஸ் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த growth மட்டும் எப்படி இருக்குன்றத செக் பண்றதுக்கோஸ்கரம் ஒரு ஸ்கேனும் ஒரு பாப்ஸ்மியரும் எடுத்துக்கோங்க. ஆனுவல் செக்அப், அவ்வளவுதான். அப்போ ஆனுவல் செக்அப்ல உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. காட்ஸ் கிரேஸ் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு 56ல. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா, wish you good health, long life, enough wealth, proper prosperity and wisdom மேம். சுஷிலா அம்மாக்கும் இங்க எல்லா ப்ரொஃபசர்ஸ்க்கும் எங்களோட எல்லாரோட விஷஸ். நாங்க இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டு இருக்கிறோம். we feel so proud to be here மேம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் மேம். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ வெரி மச் சந்திரம்மா. இவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தீங்க. வந்தாலே ஒரு கலை தான் இல்லைங்களா. சோ இந்த 12 செஷன்ஸும் சூப்பரா போச்சு. அவங்க சொன்ன மாதிரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 234க்கு மேல வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிந்தனை உரையில டெய்லி 1 hour 2 hour பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம நாளை, நம்ம இயரை நல்லபடியா எடுத்துட்டு போனோம். தேங்க்யூ வெரி மச் சந்திரம்மா. வைப் அப்படியே பாக்குறவங்களுக்கும் நீங்க பரப்புறீங்க டாக்டர். அது வந்து ஒரே ஒருத்தங்க சசிகலா அன்பழகன் இருக்காங்க, அவங்களோட முடிச்சுக்கலாமா டாக்டர்? சரிங்கம்மா. ஓகே.
சசிகலாமா, நீங்க கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. சுருக்கமா கேட்க அம்மா வாழ்க வளமுடனுமா. கடைசியா வந்ததுக்கு மன்னிக்கணும். அதாவது நிறைய பேர் என்னுடைய கேள்விகளுக்கு நிறைய பேர்கிட்ட நீங்க விளக்கம் கொடுத்ததுனால ஒரே ஒரு கேள்வி மட்டும் நின்னு போச்சு. அதுக்காக டைம் இருக்குன்னு பண்ணங்கம்மா. ரொம்ப எல்லா டாக்டர்கிட்டையும் போய் செக்அப் எடுத்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சது உங்க பேச்சுல. அம்மா இப்ப எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விங்கம்மா. அந்த நம்ம ஒரு டென்ஷன், அதாவது ஒருத்தரை பத்தி நம்ம நினைக்கும் போது அவங்க கொஞ்சம் அவங்களால நம்ம மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்குமோ ஒன்னும் அவங்கள எண்ணங்களோ ஏதாவது ஒண்ணு வந்தாலே உடனே குப்புன்னு உள்ள ஃபுல்லா ஹீட் ஆகுதுங்கம்மா உடம்பு. அதுன்னு இல்ல, ஒரு வேலை டென்ஷன், ஒரு ஒர்க் டென்ஷன் கூடங்கம்மா, ஏதாவது ஒண்ணு ஒரு ஸ்பீடு அந்த இடத்துல இருக்கும்போது உடம்பு அப்படியே குப்புன்னு உள்ளுக்குள்ள மட்டும் சூடாகுதுங்கம்மா. காயக்கல்பா பண்ணும் போதும் அந்த மாதிரி சூடாகுது. அது ஏங்கம்மா? உங்க ஏஜ் என்னங்கம்மா? 54ங்கம்மா. மெனோபாஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? மெனோபாஸ் யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்கம்மா 46லயே. ஓகே ஓகே. இது ஹாட் ஃபிளஷஸும் இப்படிதான் இருக்கும், கப்புன்னு வேக்கும், சூடா இருக்கும். பட் ஆனா நீங்க இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா, ஒரு சிலர் நம்மள பார்த்தா அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும், சிலர் நாம பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் உடம்பு சம்பந்தப்பட்டதை பத்தி பேசணும் இல்லைங்களா. மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெக்ஸ்ட் இயர் 12 பிரிச்சு நம்ம நல்லா சிந்திக்கலாம். சோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல இருந்து நவுந்து இருக்கிறது பெட்டர். நம்ம அடுத்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள தாக்க கூடாது. அதுக்குதான் நாம அருட்காப்பு போட்டுக்கணும். நம்ம அத பத்தி தான் அதுல ரொம்ப பிளஸ் என்னன்னாங்கம்மா, இந்த போன் பாத்துட்டே இருக்கிறது, பிள்ளைங்க போனை பாத்துட்டே இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அதுதான் டக்குன்னு அந்த உடம்பு ஃபுல்லா எனக்கே தெரியுது நல்லா, அதுதான் நம்மள பாதிக்குது. அந்த இடத்துக்கு போனாலோ அத யாராவது சொல்லி கேட்டாலோ உடனே உடம்பு ஃபுல்லா உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஆவி ஏற மாதிரி ஹீட்டா இருக்கு, 100 டிகிரில உள்ள ஹீட் இருக்க மாதிரி. இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் உலகத்தையே மாத்திடுச்சு. பட் நாம அதை எதாவது செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம போன்ல இருந்து அவே இருக்கலாம் இல்லைங்களா. நம்மளால மட்டும்தான் மாட்டேங்கிறாங்களே, நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பசங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு டென்ஷன். சொல்றத சொல்லிடுங்க, நாளைக்கு சொல்லுவாங்க, ஐயோ நாளைக்கு நினைச்சு பார்ப்பாங்க, ஐயோ அம்மா சொன்னாங்களே நம்ம கேட்கலையன்னு. இட் மே பி டூ லேட். பட் சொல்ல முடியாது, நடுவுலயே கூட அவங்க மனசுல ஐயோ அம்மா சொன்னாங்க நம்ம கேட்கணும்ன்றது புரியும். பட் நீங்க சொல்றத சொல்லிட்டே இருங்க, இதனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுக்கு மேல நீங்க ஒன்னும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்க உடம்ப நீங்க பாத்துக்க முடியாது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சொல்லிட்டு விட்டுருங்க. வாழ்க வளமுடன்ங்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்கம்மா. அம்மா உங்களுக்கும் வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நானும் சொல்றேன்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். See you all next week. மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸா. அதே மாதிரி அடுத்த வருடமும் நீங்க மாதம் ஒரு பயனுள்ள உரையை உங்கள்ட்ட இருந்து நாங்க ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே